இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மூடுவோம், கரங்களை கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாட மமதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சிறுமைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 677வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இன்பம், துன்பம், ஏற்றம், இரக்கம், வெற்றி, தோல்வி என்று அந்த இரட்டை சகோதரர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக எப்பொழுதும் இருக்கின்றது. இன்பம் மட்டுமே எனது வாழ்வின் இலக்கு என்றால் அது சாத்தியமற்ற ஒன்றாக இன்றைய என்றைய வாழ்வின் சூழலிலும் யதார்த்தமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த இரட்டை சகோதரர்களை நாம் கடந்துதான் எந்த ஒரு சூழலையும் நமது வாழ்வில் எதிர்கொள்ள இயலும். இன்பம் வரும்பொழுது எந்த அளவிற்கு மகிழ்ந்து கொண்டாடுகின்றோமோ, அதே சூழலை துன்பம் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக நமது வாழ்வில் இருக்கின்றோமா என்பது இன்றளவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வாரம் முழுக்க இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்நிகழ்வுகளின் முதலாவதாக இளைஞர், கவிஞர், 20 வயது நிரம்பிய கல்லூரி மாணவர், 3ஆம் ஆண்டு தமிழ்துறை படிக்கக்கூடிய மாணவர், தமது முதல் முயற்சியாக கவிதை தொகுப்பினை தமது 20வது வயதில் படைத்து இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். வளரும் தலைமுறைக்கான சான்றாக தங்களது 20 வயதுகளிலேயே இலக்கிய பயணம் என்பது பிரமிப்பூட்டும் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆம், நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அக்கால சூழலில் ஒரு 30-40 வயதுகளில் கை கெட்டியது இன்று குழந்தை பருவம் முதலே குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிய வாழ்வை நோக்கி பயணித்து வருகின்றோம். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பெருகி வரக்கூடிய சூழலில் தம்மை தாமே நிறைய இலக்கிய அளவில் உயர்த்தி கொண்டு தமது 20வது வயதில் முதல் படைப்பை வெளியிட்டிருக்கும் அன்பு கவிஞர் வசீர் அகமது அவர்களுடைய போறப்போக்குல ஒரு விதை கவிதை என்ற ஒரு அற்புதமான நூலின் அறிமுக நிகழ்வினை இன்று நமது தளத்தில் ஏறெடுக்க இருக்கின்றோம். அன்பு தம்பி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு எளிமையான மனிதராக, இயல்பாக அனைவரிடம் பழகக்கூடிய ஒரு மாண்புள்ளவராக எப்பொழுதும் பயணித்து வருவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அவரது படைப்பும் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கான விதைகளை விதைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இன்னும் அவர் இலக்கிய உலகில் சிறகடித்து பறக்கவும், இலக்கிய வானில் ஒரு சுடரொளியாக மின்னவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த நூலின் மதிப்பிரையை வழங்குவதற்கு அவருடைய வகுப்பு தோழரையே அழைத்துள்ளோம். செழுமையான பேச்சுக்கு சொந்தக்காரர், 2 புத்தகங்களை எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் இன்னும் படைப்பாக வெளிவரவில்லை. கூடிய விரைவில் அவரது புத்தக அறிமுக விழாவையும் நமது சரித்திரம் படைப்போம் தளம்
கூடிய விரைவில் ஏறெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்றளவும் இருக்கின்றது. கடின உழைப்பு, முயற்சி நட்பின் இலக்கணமாகவும் இருக்கக்கூடிய அவரது அன்பு நண்பர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இந்த நூல் சார்ந்த மதிப்புரையை இன்று நம்மிடையே வழங்க இருக்கின்றார். அவரை தொடர்ந்து நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இந்த நூலுக்கான வாழ்த்துரையை வழங்க இருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து இந்த நூலின் ஆசிரியர் அன்பு தம்பி வசீர் அகமது அவர்கள் தம்முடைய இந்த நூல் வெளியீடு குறித்த அனுபவங்கள் மற்றும் ஏற்புரையினை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னிப்பாய் நாம் கவனிப்போம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக இணைந்துள்ள அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள், அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள், இந்த நூலின் ஆசிரியர் கவிஞர் வசீர் அகமது அவர்கள் ஆகிய மூவரையும் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் போற போக்குல ஒரு கவிதையை வாசிக்கும் நேசிக்கும் அனுபவத்தை பெறுவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை போற போக்குல ஒரு விதை என்ற ஒரு கவிதை என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தின் மதிப்பாய்வு, வாழ்த்து ஆகியவற்றின் வாயிலாக இன்றைய பொழுதை நன்னாளாக்குவோம். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரோடு துவங்குகின்றேன். முதல்ல சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ தலைப்புகள்ல நம்ம தளத்துல நான் பேசியிருக்கேன். ஆனால் அந்த தலைப்புகள் எல்லாம் என்னுடைய உடைமையோடு சேர்ந்தவைகளாக இருக்கு. ஆனால் இந்த புத்தகம் மட்டும்தான் என்னுடைய உரிமையோடு சேர்ந்ததா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நானும் வசீரும் உருவத்தில் மற்றும் ஒற்றுமையானவர்கள் கிடையாது. ஏன்னா நீங்க திருச்சி இலக்கிய வட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்க 2 பேத்தையும் நீங்க பக்கத்துல நிக்க வச்சு பாத்தீங்கன்னாலே ஓரளவு உருவ ஒற்றுமை இருக்கும். அதே கண்ணாடி, அதே தாடி. இதுல என்ன சிக்கலாகும் அப்படின்னா, பல நேரங்கள்ல என்னைய வசீர்னு நினைச்சுப்பாங்க, அவனை சஞ்சய்னு நினைச்சுப்பாங்க. நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வெறும் உருவத்தில் மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் எங்கள் இருவருக்கும் ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறதுதான் உண்மை. காரணம், நான் இவ்வாறு அவனுக்காக ஒரு கவிதை எழுதியுள்ளேன். இந்த புத்தகத்தை பத்தி பேசுவதற்கு முன்னால் அவனுக்காக நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன். அப்ப அந்த கவிதையை சொல்லிட்டு நான் அவனினுடைய கவிதைக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் எதையெல்லாம் மேடையில் பேச வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் பேசுவதற்கு முன்னாலேயே தன்னுடைய எழுத்துக்களால் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் கவிஞர் வசீர். அது போலத்தான் அவன்கிட்ட என்னைய பத்தி கேட்டீங்க அப்படின்னா, அவன் எதையெல்லாம் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதையெல்லாம் அவன் பேனா பிடிப்பதற்கு முன்னாலேயே ஒளிவாங்கியின் முன் முழங்கக்கூடிய பேச்சாளர் சஞ்சய்குமார் என்று அவன் சொல்லுவான். இப்ப நான் கவிதைக்குள்ள போறேன். இன்னொன்னு, போற போக்குல ஒரு கவிதை அப்படிங்கிறத விட இந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்திலேயே அவன் ஒரு அழகான ஒரு விஷயத்த செஞ்சிருப்பான். என்ன அப்படின்னா, போற போக்குல ஒரு விதை அப்படின்னு இருப்பான். அந்த மட்டும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேங்க, எதுக்கு வந்து இவன் வந்து அதை மட்டும் வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள போட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா இவன் போற போக்குல ஒரு கவிதை சொல்ல போகிறான். அந்த கவிதை என்பது வெறும் கவிதையாக கிடையாது, விதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வை வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள போட்டதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதன் பிற்பாடு இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ஒருவேளை உண்மையாலுமே ஒருவன் கவிதையை உணர ஆரம்பித்து விட்டான் என்றால், ஒரு கவிஞன் ஒரு கவிதையை எழுத ஆரம்பித்து விட்டான் என்றால், அவனை எந்த விதமான கட்டுப்பாட்டிற்குள்ளும் யாராலும் வைக்க முடியாது. காரணம், ஒரு கவிஞன் என்பவன் ஒரு பிராக்கெட்டை போட்டு அடைபடக்கூடியவன் கிடையாது. அவனுக்கு சாதி அல்ல, அவனுக்கு மதம் அல்ல, அவனுக்கு இனம் அல்ல, அவனுக்கு மொழி அல்ல, அவனுக்கு தேசம் அல்ல. இது எதுவுமே அவனுக்கு தடையாக இருக்க முடியாது. அவன் இந்த மானுடத்திற்கு சொந்தமானவன் அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டை படத்திலேயே வசீர் போட்டதா நான் பார்க்கிறேன்.
அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனினுடைய முதல் கவிதையே மிகவும் அருமையான ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, அது எங்கள் இருவரையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதையாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அளவில்லா கனவுகள் அயராமல் உழைக்கிறேன். அலாரம் வைத்து எழும்பவில்லை. அலாரமாகவே மாறிவிட்டேன். அலாரம் வைத்து எழும்பவில்லை. நான் அலாரம் வச்சு எந்திரிக்கலடா. நானே அலாரமா மாறிட்டேன். ஏன் தெரியுமா? அடையாளம் பிறக்குமா என்ற ஆவலுடன் நான் அப்படின்ட்டு அவன் ஒரு முதல் கவிதையிலேயே ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பான். அவனுக்கு நான் இந்த இடத்தில் திட்டு ஐயாவை வைத்துக்கொண்டு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவன் சொல்லியிருக்கிறான், அடையாளம் பிறக்குமா என்ற ஆவலுடன் நான் என்று. நிச்சயமாகவே அவனுக்கு அடையாளம் பிறந்து விட்டது. அதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, இந்த சரித்திரம் படைப்பும் தளத்திற்கு இத்தனை பேருக்கு முன்னால் அவனினுடைய புத்தகத்தை நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவனோட அடையாளமாக மாறிவிட்டான் என்பதுதான் சரித்திரம் படைப்பும் தளம் சொல்லாமல் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அதுபோல நான் ஒரு விஷயத்தை என்னைக்குமே எங்க இருவருக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு. எங்கள் இருவரையும் இணைத்தது இந்த இலக்கியம் என்றால், எங்கள் இருவரையும் அந்த இலக்கியத்தோடு இணைக்க வைத்தது வாசிப்பு. அவனும் ஆகட்டும், நானும் ஆகட்டும் புத்தகங்களோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள். அவன் அப்பொழுதுதான் என்னிடம் ஒரு கவிதை சொன்னான். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் சொன்னான், "நானும் ஒரு அடிமைதான்" அப்படின்னா. "நானும் ஒரு அடிமைதான்" அப்படின்னா. நான் கேட்டேன் அவன்ட்ட, "இல்லையே எனக்கு புரியலையே. ஏன் நீயும் ஒரு அடிமைன்னு சொல்ற? நம்ம அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீயே ஒரு அடிமைன்னு நீ சொல்றியே வசீது, இது நியாயமா?" அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், "நானும் ஒரு அடிமைதான். மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகங்களுக்கு" அப்படின்ட்டு. இந்த புத்தகத்துல அந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. "நானும் அடிமைதான்டா. மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன மனுஷனாக்கக்கூடிய புத்தகங்களுக்கு" அப்படின்ட்டு. அப்ப இந்த ஒரு கவிதை போதும் எப்படி வந்து ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தின் மீது ஒரு அளவற்ற ஒரு அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆகச் சிறப்பான எடுத்துக்காட்டுங்க. அதுபோல இந்த ஊக்கத்தை எல்லாம் ஒரு சைடு வைத்து விடுவோம். முதல்ல கவிதை எங்கு பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கு வந்து நகைச்சுவையா என்னுடைய நண்பன் ஒருவன் எழுதியிருந்தான். நம்ம நாட்டு அரசியலினுடைய நடப்பை பற்றி வசீதும் எழுதியிருக்கான் அந்த புத்தகத்துல. ஆனால் என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு கவிதை எழுதியிருந்தான். எனக்கு அந்த கவிதை மிகவும் பிடித்த ஒரு கவிதை. அவன் அழகாக சொல்லியிருப்பான், "காதலில் தோற்றவனெல்லாம் கவிஞனாகிறான். தேர்தலில் தோற்றவனெல்லாம் கவர்னர் ஆகிறான்" அப்படின்ட்டு. நான் இங்க யாரையும் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவனும் யாரை குறிப்பிட்டு சொல்றான்னு எனக்கு தெரியாது. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் யாரெல்லாம் காதலில் தோற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கவிஞர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறதான் அவன் சொல்ல வந்த ஒரு கருத்து. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நானும் கவிதை எழுதக்கூடியவன் தான். திட்டு ஐயா சொன்னது போல ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். வசீர் காதலிட்டு தோற்று கவிஞனானவன். நான் காதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் தோற்று கவிஞனானவன். எங்க 2 பேத்துக்கும் இதுல கூட ஒரு ஒற்றுமை உண்டு. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தகத்துல காதலை குறித்து அவன் பல இடங்கள்ல எழுதியிருப்பான். அதுலயும் ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, சொர்க்கத்திலும் கவிதை எழுதிவிட்டேன், நரகத்திலும் கவிதை எழுதிவிட்டேன், காதலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை நீங்க ஒரு முறை வாசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இது சாதாரண ஒரு காதல் கவிதையாகத்தான் தெரியும். எனக்கும் அது சாதாரண காதல் கவிதையாகத்தான் தெரிந்தது. எப்பொழுது வரை என்றால், அதை மீண்டும் ஒரு முறை வாசித்தேன். சொர்க்கத்திலும் கவிதை எழுதிவிட்டேன், நரகத்திலும் கவிதை எழுதிவிட்டேன், காதலிக்கு நன்றி அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவன் சொர்க்கத்திலும் கவிதை எழுத முடியும், நரகத்திலும் கவிதை எழுத முடியும். அதற்கு அடிப்படை காதலாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவன், அவன் சொர்க்கத்தில் கவிதை எழுதிய பிற்பாடுதான் நரகத்துல கவிதை எழுதினான். அதுதான் அவனினுடைய அந்த சொல் பிரயோகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சொர்க்கத்திலும் எழுதிட்டேன், நரகத்திலேயும் எழுதிட்டேன், காதலிக்கு நன்றி. அவன் நியாயப்படி பார்த்தா நரகத்தில் தள்ளிய காதலியின் மீது கோபம் கொள்ள வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய கவிதை மூலமாக அந்த காதலிக்கு நன்றி செலுத்துகிறான் என்றால், நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் ஃபியோதோர் தஸ்தயேவ்ஸ்கியை படித்தவன். அவர் எந்த இடத்திலும் காதலை விட்டு கொடுத்தது கிடையாது. எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்த போதும் அந்த பெண்ணையோ அல்லது அதில் சம்பந்தப்பட்ட ஆணையோ அவர் வந்து தவறாக சித்தரித்துக் கொள்ள மாட்டார், சித்தரிக்க மாட்டார். அப்ப அந்த ஒரு பக்குவத்தை நான் வசீதிடத்தில் காண்கிறேன் என்பதுதான் இங்க உண்மை. அவன் என் நண்பன் என்பதால் நான் சொல்லவில்லை. வசீதை நான் தஸ்தயேவ்ஸ்கியோடு பொருத்த வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை. தஸ்தயேவ்ஸ்கி தான், வசீர் தான். ஆனால் அவரினுடைய பண்பு என்பது ஏதோ ஒரு கோணத்தில், எப்படி ஆண்டன் செக்கோவினுடைய சிறுகதைகள் நம்முடைய தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள்ட்ட அவங்களையும் அறியாமல் கொண்டு வந்து இருக்கோ, அதுபோல தெரிந்தோ தெரியாமலோ தஸ்தயேவ்ஸ்கியினுடைய
பல பண்பு நலன்கள் வசீர்ட்ட இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் சொன்னது போல இதில் பல காதல் கவிதைகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக அவன் சொல்லி இருப்பான், கண்மை கருப்பாக இருந்தாலும் அது உன் கண்களில் மட்டுமே சிவப்பாக காட்சி அளிக்கிறது அப்படின்ட்டு. கண்மைங்கிறது கருப்பாதான்டா இருக்கு, ஆனால் அது அவளினுடைய கண்களில் பார்க்கும் பொழுது மட்டும் சிவப்பா காட்சி அளிக்கிறான். இதெல்லாம் ஒரு கவிஞனால தான் எழுத முடியும். நான் கூடயே இருந்து பயணிக்கிறவன் வசீதோடு. அவன் எப்பொழுதெல்லாம் இந்த கவிதையை எழுதியிருப்பான் என்பதை என்னால் யூகிக்கும் பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருது என்பதுதான் உண்மை. இன்னொன்னு, எனக்கு இந்த புத்தகத்திலே ஒரு கவிதை பிடிக்குங்க. ரொம்ப பிடிச்ச கவிதை. எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கவிதைகள் பிடித்தாலுமே, ஒரு கவிதை என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தயவு கூர்ந்து கவனியுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த கவிதை என்பது நான் பல மேடைகளில் முழங்கிய ஒரு கவிதை. என்னுடைய வாழ்வில் மிகவும் பொருத்தி போகக்கூடிய ஒரு கவிதை. இது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொருத்தி போகக்கூடிய ஒரு கவிதை. தன்னுடைய வாழ்வில் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு கவிதை. அவன் அழகாக எழுதியிருப்பான். அழுக்காக இருந்தால் அழகாக்குவார்கள், அதிகமாக அழகாக்கி விட்டால் மீண்டும் அழுக்காக்கி விடுவார்கள், அவர்கள்தான் சொந்தங்கள் அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இது உண்மை. இது 100% உண்மை. இது எனக்கு மட்டும்தான் இப்படி சொந்தக்காரங்க இருக்காங்களோன்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தில் பேசினேன். பல கூட்டங்கள்ல நான் முழங்கியிருக்கேன். இந்த கவிதையை என்னுடைய நண்பன் வசீத் எழுதிய கவிதை என்று சொல்லிவிட்டு நான் கடைசியில சொந்தங்கள்னு சொல்லி முடிக்கும் பொழுது அந்த கூட்டமே கைத்தட்டுங்க. அந்த கூட்டமே கைத்தட்டும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. என்னுடைய சொந்தங்கள் மட்டும் கிடையாது, வசீதினுடைய சொந்தங்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய சொந்தங்களும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத அவர்களினுடைய அந்த கைத்தட்டல் எனக்கு சொல்லிடுச்சு. ஏன்னா ஒரு கவிஞனுக்கான ஆகச்சிறப்பான பண்பாக நான் எதை பார்த்தேன் என்றால், தனக்காக எழுதாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்பதுதான் ஒரு கவிஞனுக்கான அடிப்படை பண்பாக நான் பார்க்கிறேன். அந்த பண்பில் வசீர் வெற்றி அடைந்து விட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு கவிதை ஒண்ணு இருக்கும். உணவு இல்லாதவர்களை விட உணவு இருந்தும் சுவைக்காதவர்களே அதிகம் அப்படின்ட்டு. இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவங்க. உணவு இல்லாதவர்களை விட உணவு இருந்தும் சுவைக்காதவர்களே அதிகம். நீங்கள் அதை ஒரு உணவோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்காமல் உங்களினுடைய வாழ்வோடு ஒப்புமைப்படுத்தி பாருங்களேன். இந்த உலகத்தில் எல்லோருமே நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, யாருமே நல்லா இல்ல அப்படிங்கிறதான் ஒவ்வொருவரினுடைய பதிலாக இருக்கும். நான் இந்த இடத்தில் இந்த கவிதையோடு இன்னொரு கவிதையை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆஹ் என்னுடைய ஆருயிர் ஆசான், எங்களினுடைய ஆருயிர் ஆசான் வசீதுக்காகட்டும் எனக்கும் ஆகட்டும், எங்களினுடைய ஆருயிர் ஆசான் எங்களுக்கு அடையாளம் கொடுத்த முனைவர் சலேத் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கவிதையை குறிப்பிட்டிருப்பார். அது என்ன அப்படின்னா, காலுக்கு செருப்பு இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். எப்பொழுது வரை தெரியுமா? காலுக்கு செருப்பு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்பொழுது வரை தெரியுமா? காலே இல்லாதவரை பார்க்கும் வரை அப்படின்ட்டு. இதை நான் ஏன் இங்க ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னா, நம்மிடத்தில் அனைத்துமே இருக்குங்க. அதான் உண்மை. நம்மிடத்தில் அனைத்துமே இருக்கு. இந்த உலகத்தினுடைய வரலாறை படித்தோம் என்றால், அல்லது நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை பார்த்தோம் என்றால், அவர்களோடு பை கம்பேரிட்டிவ்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நீங்கள் உங்களை பொருத்தி பார்த்து அல்லது ஒப்புமைப்படுத்தி பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வாழ்வு மிகவும் சிறந்தது. அவர்களிடம் உணவே இல்லை, ஆனால் நம்மிடம் உணவு இருக்கு. ஆனால் நம்மை விட அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். காரணம், அவர்களிடம் உணவுதான் இல்லை, நம்மிடம் உணவு இருந்தும் அதை சுவைக்கக்கூடிய மனம் இல்லை என்பதுதான் வசீர் இந்த புத்தகத்தினுடைய வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். அதே போல எனக்கும் சரி அவனுக்கும் சரி 5 விரல்கள் தான் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது. ஆனால் எங்களையும் அறியாமல் எங்களுக்கு 6வதாக ஒரு விரல் உண்டு. அந்த விரல் தான் பேனா அப்படிங்கிறது அவன் இந்த புத்தகத்தில் சொல்லிய ஒரு கவிதை. உண்மைதான். இந்த இடத்தில் என்னை அமர வைத்ததற்கும் இந்த இடத்தில் வசீரை அமர வைத்ததும் ஒரே ஒரு விடயம்தான். அது எங்களினுடைய பேனாவும் எங்கள் தாயான தமிழும் தான். இன்னொன்னு, ஒரு கவிஞன் என்பவன் காதல் கவிதை எழுதலாம். ஏன்னால் எல்லாருமே காதல் கவிதை எழுதுவாங்க. ஆனால் ஒரு கவிஞன் என்பவன் யார்? இப்ப கவிஞனுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கும் போது, நான் ஒரு கவிதை படித்துள்ளேன். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். காசுக்கு பாடக்கூடாது, கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல. காசுக்கோ புகழுக்கோ ஆசைப்பட்டு தான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கையை பரப்புவதற்காக பாடுபவன் கவிஞன் அல்ல. தன் நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இவனினுடைய புத்தகத்தில் நீங்கள் காதலை மட்டும் பார்க்க முடியாது.
இவனினுடைய புத்தகத்தில் நீங்கள் சமுதாயத்தின் மீதான அக்கறையை பார்க்க முடியும். காரணம், தனி மனித காதலை விட சமுதாயத்தின் மீதான காதல் என்பது உயர்ந்தது என்பதுதான் இந்த சுஜாதா சஞ்சய் குமாரினுடைய கருத்து. அதைதான் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய கவிதைகளின் மூலம் வசீத் அழகாக எடுத்து வைத்திருக்கிறான். எனக்கு தெரியும், நானும் அவனும் ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு போனால் அந்த இலக்கிய கூட்டத்தில் கூட அரசியல் பேசாமல் இருவரும் இறங்கியது கிடையாது. எங்கள் இருவருக்கும் கட்சி சாயங்கள் கிடையாது, எங்கள் இருவருக்கும் கட்சி பேதங்கள் கிடையாது. ஆனால் நாங்கள் அரசியல் பேசுவோம். அது ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு அமைப்பு சார்ந்தோ இல்லாமல் அது இந்த சமுதாயம் சார்ந்து இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த கவிதை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை. வெள்ளைக்காரர்களை துரத்தினோம், வெள்ளைக்காரர்களே துரத்தினோம், வெள்ளை சட்டைக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டோம், ஒரே கதையாக இருக்கிறது நாடும் பணமும் அப்படின்ட்டு. வெள்ளையர்களே துரத்தினோம், இது உண்மைதானே? வெள்ளையர்களே துரத்தினோம், வெள்ளை சட்டைக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டோம், ஒரே கதையாக இருக்கிறது நாடும் பணமும். இதை எழுதுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும், இதை எழுதுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் என்பது வசீதிடம் இருக்கிறது என்பதுதான் நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொன்னு, இந்த புத்தகத்தை அவன் யாருக்கு சமர்ப்பிக்கிறான்? இது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்தை அவன் யாருக்கு சமர்ப்பிக்கிறான்? இல்ல இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் எதற்கு அப்படிங்கும்போது, அவன் அழகாக இதே புத்தகத்தில் சொல்கிறான், மறந்தவளுக்கும் மருந்தாகும் என் கவிதை அப்படின்ட்டு. நான் முன்பே சொன்னேன், அவன் காதலில் தோற்று கவிஞனானவன், நான் காதலன் என்றால் என்னவென்றதே தெரியாமல் தோற்று கவிஞனானவன். அப்ப அவன் சொல்றான், இதுதாங்க ஒரு கவிஞனுக்கு உண்டான பக்குவம். இந்த சமுதாய இளைஞர்கள் தன்னை மறந்தவள் இடத்தில் அவளை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும்னு தான் ஆசைப்படுவான். இந்த இலக்கியம் என்ன தெரியுமா பண்ணுது? எங்களை போன்ற இளைஞர்கள் இடத்தில் சாதியை கடக்க வைக்கிறது, மதத்தை கடக்க வைக்கிறது, இனத்தை கடக்க வைக்கிறது, மொழியை கடக்க வைக்கிறது, பாலினத்தை கடக்க வைக்கிறது, நாடை கடக்க வைக்கிறது. அனைத்தையும் கடந்து யாதும் ஊரே யாவதும் கேளீர் என்ற ஒற்றை வரியின் கீழ் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற அனைத்து மக்களிடத்திலும் அன்பை செலுத்த வைக்கிறது. அதற்கான அடிப்படை என்ன அப்படின்னா இந்த கவிதை தான் காரணம். வசீத் பேனாவை பிடிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் கத்தியை பிடித்திருப்பான். அவன் பேனாவை பிடித்ததால் தான் மறந்தவளுக்கு கூட மருந்தாக வேண்டும் என்னுடைய கவிதை என்பதுதான் அவனினுடைய ஆசையாக இருக்கிறது. நான் ஒரு இயற்பியல் துறை மாணவனுங்க. எனக்கு நன்றாக தெரியும், பல ஆராய்ச்சிகளை எங்கள் துறையை சார்ந்த விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நிலவில் நீர் இருக்கிறதா அல்லது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியமர்த்த முடியுமா என்று. எங்களை நையாண்டி செய்யும் விதமாக நான் எண்ணுகிறேன், இந்த கவிதையை அவன் என்னை நையாண்டி செய்யும் விதமாக எழுதியிருக்கிறானோ என்று. மண்ணை மறந்து விண்ணில் ஆராய்ச்சி, மண்ணை மறந்து விண்ணில் ஆராய்ச்சி, விண்ணும் பயப்படுகிறது, இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்களோ அப்படின்ட்டு. அது உண்மைதானே? மண்ணை மறந்துட்டோம், விண்ணில் ஆராய்ச்சி செய்யறோம், விண்ணும் பயப்படுகிறதா, இன்னும் என்னென்னலாம் இவங்க செய்ய போறாங்களோ அப்படின்ட்டு. இது உண்மைதானே? இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சிந்திச்சு பாக்குறேன். கவிக்கோ ஒரு இடத்தில் அழகாக பதிவு செய்திருப்பார். ஆஹ் பூமியை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போறத ஒப்புமைப்படுத்தி அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். பூமியை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்திற்கு போகிறார்களாம், ஏன் பூமியை கெடுத்தது போதவில்லையா அப்படின்னு அவர் ஒரு கோவத்தை பதிவு செஞ்சிருப்பாரு. ஏன் பூமியை கெடுத்தது போதலையா, நீங்க போய் செவ்வாய் கிரகத்தையும் கெடுக்கணுமா அப்படின்ட்டு. அந்த கவிதையோடு நான் இந்த கவிதையை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னொன்னு, நாங்கள் இருவருமே எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எந்த மொழியையும் கற்க வேண்டும் என்பதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி கற்க வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி கற்க விடாமல் தடுத்தாலோ இரண்டுமே தவறுதான் என்பதில் நான் மிகவும் ஒரு உறுதியோடு இருப்பவன். நான் என்று சொல்வதை விட நாங்கள் மிகவும் உறுதியோடு இருப்பவர்கள். அதிலும் குறிப்பா நீங்க, நான் இப்பயே சொல்லிட்டு போறேன், அவன் ஏற்புரையில பேசும் பொழுது அவன் இதை சொல்லிதான் ஆரம்பிப்பான். அவன் பல மேடைகளில் இதை சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்கான். தாய் தந்த மொழி உருது, தாயகம் தந்த மொழி தமிழ். அவன் சொல்லுவான். காரணம், அவனினுடைய தாய்மொழி உருது, ஆனால் அவனினுடைய தாயகம் தந்த மொழி தமிழ் என்று சொல்லுவான். இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, அவன் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறாக தமிழ் மொழி குறித்து எழுதியிருப்பான். தொங்கும் எழுத்தில் தொங்குகிறார்கள் தாய்மொழியை மறந்து. இந்த தாய்மொழி என்பது தமிழாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அவரவரினுடைய தாய்மொழியில் கற்றால் அவரவரினுடைய சிந்தனை என்பது வளம் பெறும் என்பது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆய்வு அறிக்கை, அல்லது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் செய்த ஆய்வினுடைய நீட்சி. அப்படி பார்க்கும்பொழுது தொங்கும் எழுத்தில் தொங்குகிறார்கள் தாய்மொழியை மறந்து அப்படிங்கிறதான் வசீர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, எங்கள் இருவரையும் இணைத்தது எது அப்படின்னா இந்த தமிழ் தான் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் இருவரும் எப்பொழுது முதலில்
எப்பொழுது முதலில் சந்தித்தோம் அப்படின்னா, நாங்கள் இருவரும் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சரியா 1ஆம் ஆண்டு முடியக்கூடிய தருவாய். அப்பொழுது நாங்கள் இருவருமே அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளியில ஒரு பட்டிமன்றம் பேசணும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சமூகத்தில் பெண் சுதந்திரம் என்பது பேச்சளவிலே உள்ளது, செயல் வடிவம் பெற்று விட்டது அப்படின்ட்டு. நான் பேச்சளவில் உள்ளதுன்னு பேசணும். வசதி செயல் வடிவம் பெற்று விட்டதுன்னு பேசணும். அன்னைக்கு தொடங்கிய எங்களினுடைய பட்டிமன்ற பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கு. இறைவன் அருளால் என்றுமே தொடரும் என்பதுதான் எங்களினுடைய ஆசை. அவன் சொன்னான் தன்னுடைய உரையின் போது, எனக்கு முன்னாடி வசதி தான் பேசினான். அவன் சொன்னான், நேற்று பெண்களினுடைய கையில் ஊதுகோல் இருந்துச்சு, இன்று எழுதுகோல் இருக்கு, நாளை அது செங்கோலாக மாறும் அப்படின்னா. நான் பேசும் பொழுது சொன்னேன், நீ சொன்னது உண்மைதானப்பா, நேத்து ஊதுகோல் இருந்துச்சு, இன்னைக்கு எழுதுகோல் இருக்கு, நாளை செங்கோலாக மாறும். ஆனா ஆனா அனைத்து ஊதுகோல்களும் எழுதுகோல்கள் ஆவது கிடையாது. ஏன்னால் இங்கு பல பெண்கள் இருக்கிறீர்கள். உங்களினுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். காரணம், உங்களினுடைய கஷ்டம் எனக்கு தெரிந்ததால் தான் என்னுடைய பெயருக்கு முன்னால் என் தாயினுடைய பெயரான சுஜாதாவை போட்டுள்ளேன். காரணம், இந்த இடத்தில் நான் அமர்ந்து பேசுவதற்கு காரணமானவள் என்னுடைய தாய் சுஜாதா. அவள் ஒரு பெண். காரணம், ஒரு ஆணுக்கு, ஒரு தாயால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு ஆணுக்கு நன்றாக தெரியும் ஒரு பெண் படக்கூடிய கஷ்டம் என்னன்ட்டு. நான் அதனால்தான் அவனுக்கு பதில் சொன்னேன். அனைத்து ஊதுகோல்களும் எழுதுகோல்கள் ஆவது கிடையாது, அனைத்து எழுதுகோல்களும் செங்கோல்கள் ஆவது கிடையாது. ஆனால் திருமணத்திற்கு பின்பு, நல்லா கவனிச்சுக்கங்க, திருமணத்திற்கு பின்பு முக்கால்வாசி எழுதுகோல்கள் மீண்டும் ஊதுகோல்களாக ஆகுது. இதுதான் அடிப்படை உண்மை. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த சமூகம் மிகவும் நல்ல சமூகம். எப்படி தெரியுமா? பெண்ணினுடைய கையில ஊதுகோல் இருக்குன்னா அதை புடுங்கிட்டு இந்தாமா எழுதுகோல் வச்சுக்கலாம் கொடுக்கறது கிடையாது. ஒரு கையில ஊதுகோலை வச்சுக்கமா, ஒரு கையில எழுதுகோலை வச்சுக்கமா அப்படிங்கறத அந்த சமுதாயத்தினுடைய உண்மையா இருக்கு, நீச்சியா இருக்கு அப்படிங்கிறதுதான் நான் ஆல் இந்தியா ரேடியோல சொன்ன ஒரு விஷயம். அதன் பிற்பாடு அவன் தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டான். எனக்கு வசீட்ட ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கருத்தை அவன் வைத்திருக்கிறான் என்றால் அதை சொன்னா அது தப்புனா அவன் மாத்திப்பான். அதனுடைய மாற்றத்தினுடைய ஒரு நீட்சியாக அவன் இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். அடுப்பங்கரையிலேயே அடைக்கப்படுகிறாள், அடுத்த தலைமுறை தொடர்கிறது அப்படின்ட்டு. அடுப்பங்கரையிலேயே அடைக்கப்படுகிறாள், அடுத்த தலைமுறை தொடர்கிறது. அடுப்பங்கரையில ஒரு பெண் அடைக்கப்படுகிறார்கள், அடுத்த தலைமுறை தொடர்கிறது என்றால் என்ன அர்த்தம்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு பெண் அடுப்பங்கரையிலேயே அடைக்கப்படுகிறாள், அடுத்த தலைமுறையும் அப்படியே அடுப்பங்கரையிலேயே அடைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை என்று ஒரு பெண் அடுப்பங்கரையில் அடைக்கப்பட்டு விட்டால் அவரை தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையே அடுப்பங்கரையில் அடைக்கப்படுகிறது என்பதுதான் வசீர் இந்த புத்தகத்தில் அவன் ஒரு ரௌத்திரம் பழகி சொன்ன, பாரதியின் பேரனாக சொன்ன ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். அதே போல அவன் இன்னொரு கவிதை எழுதியிருப்பான். சமுதாயத்தின் முன்னுரையில் முன்னுரிமை வழங்கப்படும் பெண்களுக்கு முடிவுரையில் சம உரிமை வழங்க மறுப்பது ஏன்? ஏன்னா முன்னுரையில் நாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், ஆனால் முடிவுரை சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நாம சம உரிமை கொடுப்பதில்லை அப்படிங்கிறதுதான் இங்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் இந்த கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த புத்தகம் எனக்கு தெரியும், வெட்டவையாவுக்கு தெரியும். இப்பொழுது நாம் வசீலினுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிறோம். அடுத்து எங்களினுடைய இன்னொரு தோழி அரசிமாலினுடைய திருத்தப்படாத கவிதைகளை நாங்கள் திருத்த இருக்கிறோம். அதற்கு இப்பொழுதே நான் நன்றி சொல்லி விடுகிறேன். இந்த இடத்தில் 2 கவிதைகளோடு நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வசீலினுடைய அரசியல் பார்வை எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு கவிதை போதும். அரசியலில் பல வருடங்களாய் காவேரி, நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசியலில் பல வருடங்களாய் காவேரி, ஆட்சி பிடிப்பதில்லை தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஒரு ஆண்டாண்டு காலமா நடக்கக்கூடிய 2 மாநிலத்தினுடைய பிரச்சனைய, அது 2 மாநிலத்தினுடைய பிரச்சனைன்னு கூட சொன்னால் கூட தவறு, அது இந்த தேசத்தினுடைய பிரச்சனைய ஒரு 4 வரிகள், ஒரு 2 வரிகள்ல ஒருத்தனால் எழுத முடியும் என்றால் அவன்தான் கவிஞன். நான் இந்த கவிதையோடு என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வசீர் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தால் இப்பேற்பட்ட ஒரு கவிதையை எழுத முடியும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் எழுதட்டும், அவன் எழுதினால் அது எழுத்து. ஒரு ஆண் எழுதினால் அது எழுத்தான், அவன் எழுதினால் அது எழுத்து, அவள் எழுதினால் அது புரட்சி. ஒரு ஆண் எழுதினால் அது எழுத்துதானா, ஒரு பெண் எழுதினால் அது புரட்சியா? சமுதாயத்தின் சரிவை சரி செய்வதற்கு அவளால் மட்டுமே முடியும், ஒரு ஆணால் முடியாதுங்க. உண்மை அதுதான். சமுதாயத்தின் சரிவை சரி செய்வதற்கு அவளால் மட்டுமே முடியும். இந்த வரி எனக்கு மிகவும் பிடித்தது. அவன், அதாவது ஒரு ஆண், வரிகளோடு எழுதுவான், ஆனால் அவள், ஒரு பெண், வழிகளோடு எழுதுவாள். எரியும் சூரியனையும் குத்தி எரியும் அவளின் எழுதுகோள். சமுதாய சிக்கலை எழுதினால் அது ஆண், சமுதாய சிக்கலை எழுதினால் அது ஆண்,
சமுதாயத்தையே எழுதினால் அது பெண் அப்படின்னு வசீத் இந்த கவிதையை முடித்திருப்பான். நான் ஏன் இந்த கவிதையோடு முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சமுதாய சிக்கலை எழுதினால் அது ஆண். வசீத் அகமது சமுதாய சிக்கலை எழுதிவிட்டான். சமுதாயத்தையே எழுதினால் அது பெண். அரசிமாலின் சமுதாயத்தை தான் தன்னுடைய திருத்தப்படாத கவிதைகள் புத்தகத்தில் எழுதியுள்ளால். தன்னுடைய நான் இதனினுடைய முடிவுரையாக திருத்தப்படாத கவிதைகளினுடைய முன்னுரையாக பார்க்கிறேன். இந்த புத்தகம் என்ன செய்யும்? இப்பொழுது திருச்சியில் மறைந்த எங்களினுடைய ஒரு ஆஸ்தான ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் 20 மீதும், குறிப்பா சொல்லணும்னா எங்கள் 20 மீதும் பாசமும் நேசமும் தங்கள் பிள்ளைகள் போல எங்கள் மீது அன்பும் வைத்திருந்த கவிஞர் நந்தலாலாவே நாங்கள் 20மே இழந்து நிற்கிறோம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த புத்தகத்தை நான் கடைசியா எங்க தெரியுமா மதிப்புரை பண்ணேன் அல்லது எங்க தெரியுமா பேசினேன்? கவிஞர் நந்தலாலாவோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நிகழ்த்திய வாசிப்பு இயக்கத்தில் இந்த புத்தகத்தை குறித்து நான் 1/2 மணி நேரமோ 40 நிமிடங்கள் உரை நிகழ்த்தினேன். இந்த புத்தகத்தை நான் 1/2 மணி நேரம் என்னுடைய உரையை நிகழ்த்திய பிற்பாடு கவிஞர் நந்தலாலா இன்னொரு புத்தகத்தை பத்தி, குறிப்பா சொல்லணும்னா நம்ம தஞ்சை மாவட்டத்தில் சாணிப்பால் சவுக்கடி சீனிவாச ராவ் அவரினுடைய வரலாறை பற்றி அவர் உரை நிகழ்த்தினார். கவிஞர் நந்தலாலாவோடு நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிஞனினுடைய புத்தகத்தை இன்னொரு மிகவும் பிடித்த கவிஞனுக்கு முன்னால் நான் வாசித்து காட்டுகிறேன் அப்படின்ட்டு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியான தருணம். ஏனால் கவிஞர் நந்தலாலா அழகாக அடிக்கடி சொல்லுவார், எவ்வளவு பெரிய எழுத்தாளனா இருந்தாலுங்க அனைவரும் படிக்கக்கூடிய வகையில் ஒரு புத்தகத்தை எளிமையாக எழுதுபவன் தான் ஆக சிறப்பான எழுத்தாளன் அப்படின்ட்டு. அவரினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது வசீத் ஆக சிறப்பான எழுத்தாளன். காரணம், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை எடுத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பா உங்களால வைக்கவே முடியாது. இந்த புத்தகத்தை முடிக்காமல் கண்டிப்பா உங்களால் வைக்கவே முடியாது. காரணம், இந்த புத்தகத்தினுடைய ஓட்டமும் சரி, இந்த புத்தகத்தினுடைய எழுத்தும் சரி, அந்த அளவிற்கு அழகானது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தகம் வெறும் கவிதைகளை மட்டும் உள்ளடக்கியது கிடையாது. அவன் எழுதிய ஒரு 3 பாடல்களையும் உள்ளடக்கியது. நான் நேரம் கருதி அதை பாடவில்லை. நான் கடைசியா இப்படி சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயம்தான். நந்தலாலா அவர்கள் அழகாக சொல்லுவார், திரைப்படம் பார்த்தால் நடிகன் தான் வருவான், வாழ்ந்து பார்த்தால் தான் தலைவன் வருவான் என்று. தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து பார்த்து தன்னுடைய சமுதாயமும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தலைவனாக வசீர் தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக உருவெடுத்துள்ளான். அவன் தொடர்ந்து எழுதட்டும், அவன் தொடர்ந்து எழுத வேண்டும். காரணம், ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது அந்த புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்துவிடும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த புத்தகம் உங்களுக்கு இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்து வைக்காது. சத்தியமா சொல்றேன், அறிமுகம் செய்து வைக்காது. ஆனால் இந்த புத்தகம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களை ஒரு புத்தகம் எழுத வைக்கும், உங்களை இன்னொரு புத்தகம் போட வைக்கும். இதற்கு சாட்சி என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடுதான் ஐயா சொன்னது போல 2 புத்தகங்களையே நான் எழுத தொடங்கினேன். அந்த வகையில் வசீதுக்கு நன்றி. கவிஞர் நந்தலாலா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை பற்றி கவிஞர் நந்தலாலாவோடு பேசினேன். இப்பொழுது அவர் இல்லாத பொழுது அடுத்த நிகழ்வாக இங்கு இந்த இடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுத்த விட்டு ஐயாவிற்கும், அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு குடும்ப சொந்தங்களுக்கும், சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு மதிப்புரையை வழங்கினீர்கள். நிச்சயமாக ஒரு நண்பனை எந்த அளவிற்கு வாழ்வில் உயர்த்தி பிடிக்க வேண்டும், அவனது படைப்பை எந்த அளவிற்கு இந்த உலகம் ஸ்லாகிப்பதற அளவிற்கு கொண்டு செல்ல இயலும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக தமிழர் முற்போக்கு சங்க அந்த எழுத்தாளர் குழுமத்தில் தாங்கள் இந்த புத்தகம் சார்ந்து பகிர்ந்து கொண்ட 1/2 மணி நேர உரை சார்ந்தும் குறிப்பிட்டிருந்தீர்கள். சமீபத்தில் மறைந்த திருச்சியின் ஒரு மாபெரும் கவிஞராக விளங்கிய அன்பு ஐயா நந்தலாலா அவர்கள் பற்றிய பகிர்வினையும், அது மட்டுமல்லாமல் உங்களது கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஜா சலேத் அவர்களை பற்றியுமான பகிர்வுகையும் இடையிடையே வெகு சிறப்பாக அந்த நன்றி பாராட்டுதலோடு எடுத்துரைத்த தருணங்கள் உண்மையிலேயே மாண்புமிக்க ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு கவிதை பற்றிய பார்வையினையும் அதில் உங்களது வாழ்வியல் தாக்கங்கள் குறித்த பகிர்வினையும் வெகு சிறப்பாக இங்கு எங்களோடு பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அடுத்தபடியாக ஒரு நண்பனின் பார்வையில்
அவரது நண்பனின் படைப்பு எந்த அளவிற்கு சிறந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை குறித்து அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுடைய பார்வையில் இந்த படைப்பை குறித்து பார்த்தோம். தற்போது ஒரு இந்த கவிஞரை பற்றி, இந்த படைப்பாளரை பற்றி பெரிதும் அறிமுகம் இல்லாதவர், ஆனால் நமது அவைக்கு மிகவும் அறிமுகமான ஒருவர், நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இந்த நூல் குறித்த வாழ்த்துரையை இப்பொழுது வழங்க நம்மிடையே இணைகின்றார். அன்பு கவிஞரை பற்றி பெரிதாக அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு அனைவர் மனதிலும் பரிச்சயமான ஒரு அன்பு கவிஞர். அவருடைய பார்வையில் இந்த புத்தகம் எவ்வாறு விரிகின்றது என்பதை குறித்த இந்த வாழ்த்துரை பயணத்தை துவக்க அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போற போக்குல ஒரு விதை, கவிதை தலைப்பே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கே முதல்ல அவருக்கு நன்றிகள், வாழ்த்துக்களும் சொல்லணும். போற போக்குல ஒரு கவிதை, இதை பற்றிய வாழ்த்துரை என்பதை விட எனக்கு கிடைத்த வாய்ப்புரையாகவே நான் பார்க்கின்றேன். இந்த கவிதை நூலை அன்பு சகோதரர் ரிட்டோ அவர்கள் வாசித்து பார்க்க சொன்னார். இது கிட்டத்தட்ட என் கைக்கு ஒரு மாத காலங்கள் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பொழுதே நான் வாசித்து விட்டேன். பின்பு ஒரு நாள் இதை பற்றி அறிமுக விழா இருக்கும், அதற்கு நீங்கள் வாழ்த்துரை வழங்கி விடுங்கள் என்றார். நிச்சயமாக என்று சொல்லியிருந்து அந்த தருணம் இன்று கிடைத்திருக்கின்றது. இவருடைய முதல் கவிதை நூல். இந்த கவிதை நூலிலே இவர் ஒரு பொறுப்பான கவிஞனாக பக்குவமான எழுத்துக்களை கொண்டு இந்த கவிதை நூலை நமக்குள் விதைத்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும். இவர் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கின்றார், தமிழோடு தவழ்ந்து அதனை உயிர் போல நேசித்து மெய்யால் எழுதி கவிதையை ஆயுதமாக்கி அறிமுகமாகியுள்ளேன் அப்படின்னு இருக்காரு. அந்த ஆயுதம் என்ன பண்ணியிருக்குன்னா, பலவற்றை கூராக்கி உள்ளது, பலவற்றை நேராக்கி உள்ளது. இந்த சமூகம் சார்ந்த எண்ணற்ற கருத்துக்களை அவர் எடுத்து கையாண்டுள்ளார். காதல் பற்றிய கருத்துக்களை எடுத்து கையாண்டுள்ளார். அதே போல நமக்கான விழிப்புணர்வு, பெண்ணியம் பற்றி பேசியிருக்கின்றார், நட்பை பற்றி பேசியிருக்கின்றார் என்ற எண்ணற்ற அனைத்தையுமே இவர் உணர்வுகளையும் நம்ம கடத்தியிருக்கிறார். நான் பிச்சைமூர்த்தி தன்னுடைய புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற நான் பிச்சைமூர்த்தி ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என சொல்லியிருப்பார். அதே போல இவர் ஆரம்ப காலத்துல இவருக்கு தமிழோட உச்சரிப்பே சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இவரை தமிழ் படிக்க வைத்து பல பேர்கள் இவருக்கு கேலியா நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவருக்குள்ள ஒரு முடிவு என்ன வருதுன்னா, எதுல நம்ம பலவீனமா இருக்குமே அதையே தன்னுடைய பலமா ஆக்கி கொண்டு நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த முண்டி மோதும் துணிவே இன்பம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வரிகள் தம்பி வசீருக்கும் பொருந்தி போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம எதுல பலவீனமோ அதை மேம்படுத்தி கொண்டு இன்று ஒரு கவிஞனாக, ஒரு பேச்சாளனாக வந்திருக்கிறார் என்றால் அவர் தமிழ் மீது கொண்ட அளவற்ற பற்றுதல் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல தம்பி சுஜாதா அவர்கள் சொல்லியிருந்தார், சுஜாதா சஞ்சய் அவர்கள் சொல்லியிருந்தார், அவருடைய தாய்மொழி உருது, ஆனால் தாயகம் தந்த மொழி தமிழ் அப்படின்னு. ஆனால் அந்த உருதை விட தாயகம் தந்த மொழியான தமிழ் மீது இவ்வளவு பற்றுதல் இருக்க போய் தான் இந்த ஒரு கவிதை நூலை அவர் சிறப்பாக படைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதே போல நமக்கு ஊக்கம் அளிக்க வேண்டியவர்கள், ஒரு தாய் கொடுத்த ஊக்கம் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கின்ற ஊக்கம், ஒரு தந்தையும் தாயும் கொடுக்கின்ற ஊக்கம் தன் குழந்தைக்கு கொடுக்கின்ற ஊக்கம், உறவுகள் கொடுக்கின்ற ஊக்கம் கூட உறவு என்பதற்காக கொடுக்கின்ற ஊக்கம். இவையெல்லாம் என்று இந்த ஊக்கத்தை விட ஒரு ஆசிரியர் ஊக்கம் அளிக்கும் போது தான் நமக்கு ஒரு சிறப்பான ஊக்கமாக இருக்கும். அப்படிதான் இவருடைய ஓவிய ஆசிரியர் இவருக்கு கவிதை எழுதுவதற்கு ஊக்கம் அளித்துள்ளார். அப்ப அந்த ஒரு ஆசிரியரே ஊக்கம் அளிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, அவர் ஒரு அன்றைய தருணத்தில் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு ஆசானாகவும் அறிவாளியாகவும் தான் இருந்திருப்பார் ஆசிரியர் எல்லாருக்குமே. அவரே உனக்கு கவிதை நல்லா வருது, நீ கவிதை எழுது என்று ஊக்கம் அளிக்கும் போது அதனையே பிடித்து கொண்டு இவர் இந்த கவிதையை எழுத ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 8ஆம் வகுப்பிலே அவர் கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார் என்று இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதனுடைய அந்த அனுபவம் வந்து இந்த நூல்ல தெரியுது. அதே போல இவர் என்னன்னா, எல்லோரும் வருமுன் காப்போம் என்று சொல்லுவாங்க. இவருடைய ஒரு வாசகம் ரொம்ப பிடிச்சிருக்குது. வருவதை வருகையில் சந்திப்போம் அப்படின்ட்டு. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. எதையுமே வந்து இது யாருக்கு வரும்னா, அந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கு வரும். தன் திறத்தை வந்து முற்றும் உணர்ந்தவர்கள் வரும். வரும்போது பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அந்த வார்த்தையில இருக்குது. இத சொல்லி தான் அவரு எண்ணுரையிலுமே முடிச்சிருக்கிறாரு. அதுவே வந்து ஒரு அருமையான அந்த எண்ணுரை வாசிச்சேன். அதுவே அருமையா இருந்துச்சு. எல்லா கவிஞர்களுக்குமே உள்ள ஒரு அ சிக்கல் வந்து முதல் கவிதையிலே இருக்குது. அது பார்த்த உடனே எனக்கும் இந்த மாரி அனுபவம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா கவிஞர்களுக்குமே அந்த அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மதான். ஏன்னா நம்ம குளியல் அறையில வந்து ஒரு சில கவிதைகள் தோன்றும். அப்போ வந்து பாதி மனசுக்குள்ள பதிஞ்சு விடும். பாதி அந்த சோப்பு நீர்லயே கரைந்து விடும். அப்படிங்கிறத அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் கவிதையிலே வந்து. நம் தந்தை வந்து திடீரென்று அழைக்கும்போது, நம்ம அந்த கவிதைய பாதியிலே விட்டுட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது அப்படின்னு. இது எல்லா கவிஞனுக்கும் உள்ள சிக்கல் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பல கவிதைகள் வந்து ஒரு பயணத்தின் போதோ, ஒரு நாம் குளிக்கும் போதோ நினைவுக்கு வரும். அது நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு அதை அந்த மடைமாற்றம் செய்கின்ற போது, அது பாதி மனசுல இருக்கும், பாதி இருக்காது. மறுபடியும் அத உட்கார்ந்து நம்ம யோசிச்சு, யோசிச்சு எழுதும்போது தான், அது அதனோட அந்த கவிதைகள் வெளிய வரும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து தன்னுடைய முதல் கவிதையிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே வந்து சிறப்பா இருந்துச்சு. அதேபோல பல கவிதைகள் வந்து நம்ம உதாரணமாக சொல்லிட்டே போலாம். அதனோட முக்கியமான சாராம்சங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். அது பல கவிதைகளை வந்து அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிடித்த ஒரு சில கவிதைகளையும் நான் இதுல சொல்லிர்றேன். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்னோட சிந்தனை ஒத்துப்போன கவிதைகளை முதல்ல சொல்லிர்றேன். ஏன்னா வந்து எல்லா கவிஞர்களுக்குமே உள்ள பொதுவான இது என்னன்னா, நம்மளுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள தான் நம்ம எழுதுவோம். நம்ம சுற்றி நடக்கவற்றை எழுதுவோம். அது வெகு பலர்கிட்ட வந்து அந்த ஒற்றுமை இருக்கும். கருத்து ஒற்றுமை வந்து. இப்போ வந்து நம்ம தொழில்நுட்பத்திலே பல அளவுக்கு வந்து நம்ம முன்னேறி இருந்தால் கூட, ஆனால் இயற்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எல்லா வளமுமே வந்து இந்த பூமியிலிருந்து சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம் விண்ணிலே போயிட்டு ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கோம். நீர் இருக்கா? அது இருக்கா? அப்படின்னு போய் தேடிட்டு இருக்கோம். அதாவது அழகா சொல்லியிருப்பாரு. "மண்ணை மறந்துவிட்டு விண்ணிலே ஆராய்ச்சி. விண்ணும் பயப்படுகிறது. இன்னும் என்னென்ன செய்யப் போகிறார்களோ?" இதை வாசிக்கும்போது என்னுடைய சிந்தனையும் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணா தான் இருந்தது. ஏன்னா நம்ம தொழில்நுட்பத்துல வந்து நம்ம பல ஏவுகணைகள வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்துல பல ஏவுகணைகள் விட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண், மலை எல்லாமே வந்து அழிந்து போயிட்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆர ஆரவள்ளி மலை தொடர்ல வந்து சிறு சிறு குன்றுகள் 7 குன்றுகள் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி, அது வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது. என்னன்னு பார்த்தா, எல்லாத்தையுமே வந்து இந்த கனிம வளத்திற்காக அந்த 7 குன்றுகளை வந்து அழித்து விட்டார். அவ் அ ஆரவள்ளி மலை என்பது ஒரு பல்லுயிர் பெருக்கத்திற்கான தலமாகவும், இந்திய கண்டத்திலே வந்து நம்ம ஆசிய கண்டத்திலே வந்து முதலில் தோன்றிய மலை வந்து ஆரவள்ளி மலை. அது அவ்வளவு இயற்கை சீற்றங்களை எல்லாம் சந்தித்து, இன்னும் வந்து அந்த மலை வந்து நிலை பெற்று இருக்கின்றது. பல பல்லுயிர் படிமங்களை அந்த மலை கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாம, ஒரு பணத்திற்காக, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காகன்னு சொல்லிட்டு, அந்த மலையில 7 குன்றுகளை நம்ம அழித்து விட்டோம் என்றால், நாம் விண்ணில் தேடி என்ன புண்ணியம்? இத வந்து உச்சநீதிமன்றம் எடுத்து, இதன் பின்பு தான் அதற்கு தடை விதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கை மீது ஒரு பற்றுதல் இல்லை. ஆனால் இவரு அந்த கவிதையில வந்து அந்த 4 வரிகளே இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கடத்திட்டு போகின்றார். அதேபோல வந்து சமுதாயத்தின் அவல நிலையில் வந்து பெண்ணை பெண்ணை எப்படி இன்னும் நடத்திக் கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ட்டு. பெண் என்னதான் வேலைக்கு போனால் கூட, அந்த அலுவலகத்தில் வந்து பெண் எப்படி இருக்கின்றாள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவங்க கையில வந்து எழுதுகோல் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ஒரு கல்வியை கொடுத்து, நாம வந்து வேலைக்கு அனுப்பினால் கூட, அங்கு கூட வந்து அவங்களை வந்து அடிமையாக பார்க்கின்ற மனோபாவம் வந்து இன்னும் பல இடங்களில் இருக்கின்றது. அதனால வந்து அந்த அவலநிலை வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதையும் அவரு தெரிவித்திருக்கிறார். இன்னொன்னு வந்து இயற்கை குறித்து அதேபோல என் சிந்தனை ஒத்த ஒரு கவிதை என்று சொல்வதென்றால்,
மலைக்குத்தான் தெரியும் வானிற்கும் பூமிக்கும் நடுவில் இத்தனை தடைகளா என்று. ஒரு இயற்கை வந்து நம்ம வந்து எடுத்த உடனே அப்படியே முழுமையா ஏற்றுக்கொள்கிறோமா இல்லைன்னா அப்படியே ரசிக்கின்றோமா அப்படின்னா இல்ல. நம்ம ஏதோ ஒன்று ஒரு தடைகளை போட்டுதான் அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம், பொருள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மழை விழும்போது அதுல குடை வைக்கிறோம், அது வைக்கிறோம். அந்த மழை வந்து ஒரு சில பேர் வந்து மழை வேண்டாம்னு சொல்றது, ஒரு சில பேர் ஐயோ மழை பெஞ்சா நல்லா இருக்கும். இப்படி வந்து அந்த மழை வருகை வரும்போதே பல பேர் பல தடைகளை வந்து நாமளே வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். So அதை வந்து இவர் அருமையா பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே போல இன்னொரு கவிதைகளை வந்து மரம் தன் தன் நிலையை பற்றி பேசுவது. இது வந்து என்னுடைய கவிதைகளையும் வந்து நான் சொல்லியிருப்பேன். காணத்தொழில்கள் அந்த புத்தகத்திலையும் வந்து மரம் வந்து தன்னை பற்றி பேசுகிற மாதிரி, தன்னோட நிலையை பற்றி பேசுகிற மாதிரி. ஒரு கருவேல மரம் தான் பேசுது. அதை பற்றி எழுதியிருப்பேன். அந்த கருவேல மரம் தீங்கு விளைவிக்கிற மரம் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் அந்த கருவேல மரத்தின் தீங்கை விட மிகவும் ஆபத்தானவன் யார், அவன் முதலில் அழிக்கப்பட வேண்டுமே அப்படிங்கிறது தான். உன்னை விட வந்து அந்த கருவேல மரத்தை விட வந்து மனிதன் தானே தீங்கானவன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையில எழுதியிருப்பேன். அதே போல ஒரு மரம் வந்து தன்னையோட நிலைமையை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை. இந்த மரம் இல்லை என்றால் என்னெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. நானும் அதுல வந்து சொல்லியிருப்பேன், இந்த மனிதன் இல்லை என்றால் எல்லாமே இருக்கும், ஆனா அதுல எது ஒண்ணு இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையில சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த கருத்துக்கள் ஒத்து போறது. அதனாலேயே எனக்கு வந்து இந்த கவிதை புத்தகம் வந்து ரொம்ப இணக்கமாகி விட்டுன்னு தான் சொல்லணும். அதே போல வந்து இன்னொரு கவிதை வந்து எழுதி கொண்டே இரு அப்படின்ட்டு. ஒரு கவிஞன் வந்து எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத இந்த கவிதையை படிச்சா தெரியும். நம்ம வந்து கவிதை வரவில்லையே என்று விட்டு விடாமல், ஒரு நம்ம ஏதாவது ஒரு கருத்தை எழுதும்போது அது வரவில்லை என்று விட்டு விடாமல் நம்ம எழுதி கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு என்ன சிந்தனைகள் படுதோ அதை எழுதி கொண்டே இருக்கணும். சொல்லப்போனால் வந்து ஒரு கவிஞனின் கவிதை வந்து எப்போதுமே வந்து அது முடிவில்லாத கவிதைகள் தான். அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒன்று தோணும், சரி இந்த வார்த்தையை வந்து மறுபடியும் மாற்றி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு அப்படி மாற்றிக்கொண்டே தான் இருப்போம். அது வந்து பிரசுரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நான் என்னோட கவிதைகள் கூட ஒரு சில இதை சொல்லுவோம், நினச்சி பார்ப்பேன், ஐயோ இது இப்படி சொல்லியிருந்தா இன்னும் வந்து சிறப்பாக வந்திருக்குமே அப்படின்னு. அப்படின்னா வந்து ஒரு கவிதை வந்து எப்போதுமே வந்து முடிவு பெறாமல் தான் இருக்கும், ஒரு கருத்துக்களோ கவிதைகளோ. அதை நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் வளர வளர கவிதைகளை இப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படின்னா இவரும் சொல்றாரு எழுதி கொண்டே இரு அப்படின்ட்டு. என்ன தோணுதோ நீ எழுது. அது வந்து நீ பூவை அன்னைக்கு ரசிக்கிறியா, பூவை மட்டும் ரசித்து எழுது. ஆனால் மறுநாளே பூவை மட்டும் ரசித்து எழுதாதே, நேசித்து எழுதாதே, உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் உயிர் கொடு கவிதையால் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல உனக்கு பூ பிடிச்சா பூவை பற்றி எழுது, ஆனால் அதோட நிறுத்திக்காத. ஆனால் அந்த பூவை விட பல பொருட்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது, அதை பற்றி எழுது அப்படின்னு. உண்மையை சொல்ல போனால் ஒரு கவிஞன் சாதாரணமானவன் பார்க்கும்போது மயில் அழகாக தெரியும், ஒரு கவிஞனுக்கு வந்து காகம் அழகாக தெரியும். ஏன்னா வந்து அவன் கவிஞனால் தான் காகத்தை வந்து அழகாக வர்ணிக்கவும் முடியும், அழகாக பாடவும் முடியும். அதுதான் வந்து உண்மையான கவிஞனுக்கு அழகு. முதல்ல மயிலை ரசித்து எழுதுறோமா எழுதுங்க, அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் ரசிக்க வேண்டும் என்றால் காக்கையை ரசியுங்கள், ஆந்தையை ரசியுங்கள். எல்லாமே அழகாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த இந்த பூமிக்கு தேவையான ஒன்றாகத்தான் தெரியும். நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு முடிச்சு அதனுள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை தான் இவங்க வந்து எழுதி கொண்டே இரு அப்படிங்கிறாரு. பிழை வந்து பிள்ளைகள் எழுத துடிக்கும், பிழை வந்து தலை தட்டு முதலில். பிழை தான் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து இது பிழை அப்படின்னு வந்து தலையை தட்டிட்டு மறுபடியும் நீ எழுது அப்படின்னு சொல்லும். அதே போல விடாமல் எழுது, விடாமுயற்சி செய், அடுத்த வித்த கவிஞன் நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவருடைய அனுபவத்தை தான் இதை எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. நிச்சயமா இவர் ஒரு வித்தக கவிஞர் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம சொல்லிக்கலாம். அதே போல வந்து நம்ம தடைகள் தான் வந்து நம்மளுக்கு முதல் ஏணி அப்படிங்கிற சொல்லி ஒரு கவிதை இருக்கின்றது. அது எல்லாமே வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு தடையிலிருந்து தான் உருவாகியிருக்கும். அவன் எது வந்து நம்மளுக்கு தடையா தெரியுறதோ அதை தான் வந்து நம்ம முதல்ல வந்து நீக்கிட்டு நம்ம போகணும்னு நினைப்போம். அப்போ வந்து தடை தான் நம்மளுக்கு வந்து முதல் ஏணியா இருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை கண்டுபிடிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையை வந்து மீற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறது. சொல்லப்போனால் வந்து கண்டுபிடிப்புகளின் தாய் யாருன்னா தேவை அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் தடையை கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஏணி அப்படிங்கிற அந்த கவிதையில வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல பாரதியை பத்தி, பாரதி கண்ட கனவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கவிதை சொல்லியிருக்கிறாரு. பாரதி கண்ட பாரதம் வேண்டியதோ சமத்துவம் அப்படிங்கிற அந்த கவிதை.
அதுலேயும் கிட்டத்தட்ட பெண், அந்த மூட நம்பிக்கை, சமூகம் அதை சார்ந்து தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இந்த சுதந்திர நாட்டில் வந்து சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அவலத்தையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, இந்த புத்தகத்தில் வந்து பாடல்கள் 3 சொல்லியிருக்கிறார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சொல்லப்போனால் இந்த பாடல்களை வந்து அவர் வந்து இசை தொகுப்பாக போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கின்றது. அதில் முதல் பாடலே வந்து விவசாயத்தை பற்றி விவசாயி பாடல் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் நம்ம வந்து மருதகாசி ஐயாவை பற்றி பார்த்துருப்போம். அவர் ஒத்த ஒரு பாடல் வரிகளாக தான் இதை பார்க்கணும். அதுல சொல்றாரு, நீரோட்டி ஏரோட்டி மாடோட்டி மன்னவனே, மண்ணுரிமை காக்கவே உழவனாய் பிறந்தவனே அப்படின்ட்டு ஒரு வரி வருது. அடுத்த தலைமுறை வாழணுமே, அதுக்கு விவசாயம் காக்கணுமே, எல்லாத்தையும் எல்லாத்தையும் உயிராய் பார்க்கணுமே, நம் உழவின் நிலையத்தான் மாத்தணுமே அப்படின்னு அந்த பல்லவி சரணம் அப்படி வச்சு எழுதியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட அந்த பழைய பாடல்களை ஒத்து அவர் எழுதியிருக்கிறார். இவருடைய காலகட்டம் இப்போதைய காலகட்டம் 20 வயதை தாண்டி இருக்கின்றார். ஆனால் இவருக்கு அந்த பழமையான அந்த காதல் அந்த கவிதை வரிகளும் இவருக்கு வருகிறது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதே போல பெண்ணானை பெண்ணே அப்படிங்கிறது அந்த கண்ணானை கண்ணு அந்த பல்லவியை வைத்து அவர் எழுதியிருக்கிற அந்த பாடல்கள் வந்து பெண்மையை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அன்பு பற்றிய பாடல், இது 3 பாடலுமே வந்து நான் வாசிச்சேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் இந்த புத்தகத்தில் பல சாராம்சங்கள் இருக்கின்றது. அதே போல இவருடைய அந்த பலவற்றை இந்த நூலை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. போற போக்கில் ஒரு விதையை நமக்கு எல்லாருக்கும் தூவியுள்ளார். அது கவிதையாக மட்டுமல்ல, பல இடங்களில் சமூக அவலங்களை தாக்கும் உதையாகவும் இருக்கின்றது இந்த விதை. புதிதாக இவர் இன்று கவிஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறார், நான் வந்து கவிஞனாக என்னது 50% பங்களிப்பை கொடுத்து விட்டேன், சுவைஞனாக நீங்கள் மீதி 50% என்னை சொல்ல வேண்டும் அப்படின்னு. அந்த கவிதையில் குறை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறை இருந்தால் நண்பரிடம் சொல்லுங்கள்னு அவருடைய எண்ணுரையில சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வந்து இன்னொன்று அவர்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு கவிதைகளை குறை கண்டுபிடிக்க வேண்டும்னால் எல்லா கவிதைகளுமே பண்ணிடலாம். திருக்குறளை எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து குறை சொல்லலாம். ஏன்னா குறை சொல்பவர்கள் இங்கே அதிகம். நான் சொல்லுவேன், நம்ம மனதிற்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கவிதை வந்து பிடித்திருக்கின்றதோ, நாம் எழுதிய கவிதை, அதுதான் உண்மையான தராசாக இருக்க முடியும். ஒரு சரியான இதாக இருக்க முடியும். நம் மனதிற்கு பிடித்திருந்தால் அதை மறுபடியும் வாசித்து நாம் வந்து அதை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பிறரிடம் அந்த கவிதையின் தன்மையை நம்ம இது பண்ணிக்கிட்டா கூட, அவருடைய சொல்லை நம்ம கேட்டுக்கிட்டா கூட, நம்மளுக்கு அந்த குறைகள் வந்து அவர் சொன்ன அந்த விமர்சனம் வந்து நம்ம ஏற்றுக்கணும். நம்ம ஏற்றுக்கிட்டு அது சரியான விமர்சனமாங்கிற பிறகுதான் நம்ம அதை திருத்திக்கணுமே தவிர, எல்லோருடைய விமர்சனத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லோருடைய குறைகளும் நம்ம திருத்திக் கொண்டே இருந்தால் கவிதை திருத்திக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அதனால் நம் மனிதருக்கு பிடித்து விட்டது என்றாலே அது வந்து 100% அது நல்ல படைப்பு தான் அப்படிங்கிறது நம்ம மனதிற்கு இருந்தாலே போதும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அதனால வந்து குறைகளை நீங்கள் வந்து கண்டுகொள்ளாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள். உங்களுடைய மனதிற்கு பிடித்தவாறு எழுதுங்கள். அதுதான் உங்களுடைய ஒரு பாணி அப்படின்னு சொல்லி தம்பி அவர்கள் வந்து இந்த எழுத்துலகில் மட்டுமல்ல, அவர் கொண்ட லட்சிய உலகிலும் வந்து அவர் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்து விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு கவிஞரே. மிகவும் சிறப்பான ஒரு வாழ்த்துரையை அதிகாலை அன்பு பரிசாக போற போக்குல ஒரு விதை கவிதை என்ற ஒரு அற்புதமான நூலிற்காக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லறங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று நாம் போற போக்குல ஒரு கவிதை விதை என்ற ஒரு அற்புதமான நூலின் அறிமுக விழாவினை ஏறெடுத்திருக்கின்றோம். 20 வயது நிரம்பிய இளைஞர், திருச்சி புனித வளனார் கல்லூரியில் தமிழ் துறையில் 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர் கவிஞர் வசீர் அகமது அவர்களுடைய போற போக்குல ஒரு கவிதை என்ற நூலின் அறிமுக விழாவில் மதிப்புரை அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் வழங்கினார்கள். வாழ்த்துரை நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் வழங்கினார்கள். இப்பொழுது நூல் ஆசிரியரின் ஏற்புரை நிகழ்விற்குள் நுழைகின்றோம்.
நூல் ஆசிரியருடைய முதல் கவிதை தொகுப்பாக இந்த படைப்பு வெளிவந்திருக்கின்றது. ஈரோடு புத்தக திருவிழாவில் அன்பு ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய தலைமையில் இந்த நூல் இந்த வருட ஈரோடு புத்தக திருவிழாவில் வெளியானது. மிக சிறந்த படைப்பாக தமது முதல் படைப்பை வெளியிட்டுள்ள அன்பு தம்பி கவிஞர் வசீர் அகமது அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நூல் குறித்த இந்த நூல் ஆக்கம், வெளியீடு, அது சார்ந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நூலாசிரியர் கவிஞர் வசீர் அகமது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தமிழோடு தவழ்ந்து உயிராய் நேசித்து மையாய் எழுதி கவிதைகளை ஆயுதமாக்கி பேச்சுகளையும் ஆயுதமாக்கி உங்களிடம் அறிமுகமாகிறேன். தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போற போக்குல ஒரு கவிதை. என் கவிதையை இன்றைக்கு உயிர் கொடுத்துள்ள சரித்திரம் படைப்போம் களத்திற்கு என் முதல் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அதாவது, போற போக்குல ஒரு விதை என்கின்ற ஒரு புத்தகத்தை என்னுடைய முதல் குழந்தையை, நீ யார் என்று எனக்கு தெரியும், நான் யார் என்று உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு இந்த இலக்கிய அமைப்புகளுக்கே தெரியும் என்ற இலக்கணத்துக்கு ஏற்ப என்னுடைய அன்பு நண்பர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் 2வது முறையாக அறிமுகம் செய்து பேசுகிறார் என்கின்ற ஒரு மன உவகை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு என்னுடைய அன்பு நண்பன் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த போற போக்குல ஒரு கவிதை என்பது போடுவதற்கு என்ன முக்கிய காரணம் இருந்தது என்றால், 4 வருடம் எழுதிவிட்டோம். அதிலிருந்து கொஞ்சம் கல்லூரிக்கு வந்து விட்டோம், செம்மைப்படுத்தி விட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் செம்மை அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதை எப்படியாச்சும் சமூகத்துக்கு தந்துடணும்ப்பா என்கின்ற ஒரு முதல் காரணம் இருக்கட்டும். இந்த போடுவதற்கு முக்கிய காரணம் எது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வச்சோம் நீங்களேன் உங்க முன்னாடியே. இந்த ஊக்கம் கொடுக்கிறார்கள், இப்போ சரி ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா புகழ் ஊக்கம் கொடுக்கிறார்களே, அவர்களா? இல்லை. என்னை எல்லா அமைப்புகளுக்கும் இணைத்து பேச வைத்து கொண்டிருக்கும் என்னோட அன்பு நண்பர் சுஜாதா சஞ்சய்குமாரா? இல்லை. எங்களுக்கு பேராசனாக விளங்குகிறார் அலைத் அவர்கள் ஐயாவா? இல்லை. என்னுடைய தாயா, தந்தையா? இல்லை. என்னை எப்பொழுதும் அரவணைத்து வழிநடத்தும் செல்வா அறக்கட்டளை நிறுவனர் ஜே பாரதி ஐயாவா? இல்லை. எது தெரியுமா? என்னை யாரெல்லாம் கலாய்த்தார்களோ அவர்களுக்காக தான் இது முதலில் விதைத்தேன். பிறகுதான் இந்த என்னை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விற்பன் என்ற வரிகளுக்கு இணங்க என்னை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு ஒரு புத்தகமாக வெளியாயிருக்கு. இந்த புத்தகம் போடணும், என்ன பண்ணணும் என்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. நான் பேராசன் சலைத்தையா அவர்களிடம் போய் ஆலோசித்து பார்த்தேன். அவர் எனக்கு சில சிந்தனைகள் எல்லாம் கொடுத்தார், இது செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு வந்தனே ஐயா நினைச்சிருந்தா ஐயா மூலமாக போய் சுலபமாக வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, புதுசா எல்லாத்தையும் எடுத்தேன். புதுசா எல்லாத்தையுமே பப்ளிகேஷன்ல இருந்து நான் தான் பிடிச்சேன். எல்லாமே நானா போய் பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னா, ஐயாவை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரே அடியா வேலை முடிஞ்சிருக்கும். நான் இது எனக்கு கத்துக்கணும்னு சொல்ற ஒரு காரணத்துக்காக, முதல் அனுபவம் ஒரு கற்றுக்கொண்ட அனுபவமாக இருக்கணும் என்கின்ற ஒரு முதல் காரணத்துக்காக நானா போய் தூத்துக்குடி குமிழ்முனை பதிப்பகத்தை நண்பர் மூலியமாக தெரிய வந்து அவங்களிடம் தொடர்பு கொண்டு பேசி பிடிச்சேன். அவர்களும் எனக்காக நான் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்லி, இதையெல்லாம் சரி, அது அமைப்பாக வைத்து புத்தகம் வடிவமைப்பு கொடுத்த குமிழ்முனை பதிப்பகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தில் பெரும்பான்மையாக அது போடுவதற்கு முன்பாக எனக்கு 4 நாட்களுக்கு முன்பாக இந்த பிழை திருத்தம் என்கின்ற ஒரு பெரும் கடல் இருக்கும். எல்லா புத்தகம் போடுற எல்லாத்துக்குமே இருக்கும். பிழைங்கிறது எல்லாத்தையுமே முதல் ஒரு எதிரி மாதிரி கூட இல்லை, அது ஒரு முதல் நண்பன் வச்சுக்கலாமே, அப்படி ஒரு இது இருக்கும். அப்படி இருந்ததை என்ன கடைசியா பார்த்தா ஒற்று பிழை என்கின்ற ஒரு பெருமாடி எனக்கு விழுந்துருச்சு. பிழை திருத்தம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, பிழைகள் திருத்தம் இல்லை, ஒரு கருத்து பிழை இல்லைங்கிறாங்க. ஆனா உன்கிட்ட இருக்கிறது பிள்ளைங்க ஒற்று பிள்ளை இருக்குன்றாங்க. நான் 2 நாள்ல புத்தகம் வெளியிடணும், வெளியீட்டு விழா இருக்கு, என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் உடனே எனக்கு திருத்தி கொடுத்தவர் ஒருவர், அங்குசம் நிறுவனர் ஜேடிஆர், அவங்களோட டீம் தினகரன் அண்ணா, அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் ஐயா, இவர்கள், அப்புறம் என்னுடைய பேராசிரியர் டைட்டஸ் ஐயா அவர்கள் எனக்கு
ஒண்ணுமே புரியாது அந்த டைம்ல. எல்லாமே சூழ்நிலை கைவிட்டு போயிருமோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்திலயும் நான் ஒருவர் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி என்ன இப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, போட முடியுமான்னு தெரியல, வேணா டேட்டு கேன்சல் பண்ணிடலாமா அப்படி சொல்லி. இல்ல இல்ல, ஒற்றுப்பிள்ளைதால எல்லாத்துக்குமே அது வர்றதுதான், பெருசு இல்ல. அது ஒற்றுப்பிள்ளை இருந்தா தவறு இல்ல. இப்போ வந்து இல்லாத இடத்துலயே அது ஒற்று சேர்த்திருக்கேன் நான். அதுதான் பிரச்சனை இப்போ. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஊக்கம் கொடுக்கிறார். அந்த ஊக்கம் கொடுத்தவர் வேற யாரும் இல்ல, சஞ்சய்குமார் தான். அப்புறம் என்னுடைய சகோதரி அரசி மரலின் தான். இப்படி சரி, ஒற்றுப்பிள்ளை முடிஞ்சது. அப்புறம் சைட் எஸ்ஐயா உட்கார்றாரு. ஒரு நாள் முழுக்க வேலை முடிஞ்சது. நான் ஆகஸ்ட் 11 தேதிக்கு வருகிறது இந்த புத்தகம் போடுவதற்கு. இந்த புத்தகம் காலையில் 10:30 மணிக்கு வெளியாகுகிறது என்றால், நான் இந்த புத்தகத்தை காலங்காத்தால் விடிய காலையில் 4:30 மணி அளவில் என் கையில் பார்க்கிறேன். அப்போதான் நேரடியாக பார்க்கிறேன் புத்தகத்தை. நான் நேரடியாக பார்க்கவே, எல்லா போன்ல தான். அப்படிதான் வெளியிட்ட ஒரு புத்தகம். இதை வெளியிட்டதற்கு நான் முதல் முக்கிய காரணம் யாருன்னா, செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்டோட நிறுவனர் ஜே பாரதி அவர்கள். நான் இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறேன்னா அது காரணம் அவங்க தான். எனக்கு தமிழ் வராதுன்னு எல்லாருமே கலாய்த்தார்கள். தமிழ் வராது எல்லாம் ஒதுக்குனார்கள். நான் ஏதோ கவிதை எழுதுவேன் என்று 4 வரிகளை எடுத்து போய், நான் முதல் கவிதை இப்படிதான் எழுதுறேன். நீயும் நானும் ஒரே கிளாஸ், உன்னை பார்த்தேன் ஆகிவிட்ட மாசு, உன்னால என்னால ஆக முடியல பாசு, உனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்க இல்லையப்பா காசுன்னு தான் எழுதுறேன் முதல் கவிதை. அப்படி எழுதிட்டு இருந்தவன் அது கூட அது கவிதை இல்லை, ஆனாலுமே அதை கூட கவிதைன்னு என்னை ஊக்கப்படுத்தி 8ஆவதுல அப்படி எழுத ஊக்கப்படுத்தி 9ஆவதுல ஒரு நிலை மாறுது, 10ஆவது நிலை வருது, 12ஆவதுல ஒரு நிலை வரும்போது நல்லா ஒரு எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இறந்திருப்பாரு, மரணம் அடைகிறாரு. அந்த டைம்ல நான் ஒரு கவிதை எழுதுறேன். இசையின் சிங்கமே இசையின் சிகரமே, நீ வானத்தில் பாட்டு பாடி பறந்தாய், இசையில் வானம் தொடும் வரை வளர்ந்தாய், நீ உறங்கி விட்டாய் ஆனால் உன் இசை உறங்கவில்லையே, பாட்டு பாடும் குயில்களுக்கே போட்டி போடும் உன் குரல், பாட்டு பாடும் குயில்களுக்கே போட்டி போடும் உன் குரல் என்ற ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். முடிக்கும் போது நான் போய் எங்களோட நிறுவனர் அந்த ஜே பாரதி அவர்கள் எங்களுடைய பக்கத்து வீடு தான். அவருக்கு வந்து அவர் ஈரோடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. செல்வா சேரிட்டபிள் என்கின்ற ட்ரஸ்ட் வச்சு ஒரு பெரும் சேவை இந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த 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 அறக்கடையில் நானும் ஒரு மாணவனாக இருக்கிறேன், ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அவர் செஞ்சுட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் நான் காமிக்கிறேன் 12ஆவதுல. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, ஓகே உனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பி சிவகுமார் ஐபிஎஸ் அவர் தான் இன்னைக்கு அணிந்துரை எழுதியிருப்பார். அவர் அத்தனை பணிகளுக்கு இடையிலும் எனக்கு அணிந்துரை எழுதி கொடுத்தார். அவருக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். எஸ்பி சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் எழுதுகிறாரு. அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்ன. அவர் 2 வருடம் மறுபடியும் 2020 வருகிறது. அக்டோபர் நாள் எஸ்பி சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் பிறந்த நாள் அன்று நான் ஒரு கவிதை எழுதி நல்லா இருந்தது என்று சொல்லி என் கையில் விருது கொடுக்கிறார். அப்போதான் நம்ம ஆகிற ஒரு முதல் மேடை, முதல் விருது. அப்படிதான் தொடங்கியது இந்த கவிதை பயணம். தொடங்கி இங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி என்பது சில சமயம் வரலாம், ஆனால் சில சமயம் வராமல் போகலாம். ஆனால் முற்றுப்புள்ளியும் நான் கீழெழுத்து காற்புள்ளியாக்கி ஆச்சரியக்குறி போட வைப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த புத்தகத்தில் பெரும்பான்மையாக என்ன சொல்லப்படும் என்ற ஒரு நிலை பார்த்தோம் என்றால், காதல் பற்றி இருக்கும். காதலில் விழுந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் காதல் எவ்வளவு ஆழம் என்று, காதலால் வீழ்ந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் வாழ்க்கை எவ்வளவு நீளம் என்று என்கின்ற ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது உண்மையாகவே எனக்காக எழுதிய கவிதை தான். என்னுடைய அனுபவத்தை தான் நான் எழுதியிருக்கேன். மற்ற காதல் கவிதை கூட ஒரு காதலாராக இருந்து பார்த்து எழுதுனது, இது எனக்காக எழுதுனது தான். இது சுஜாதா சஞ்சய்குமாருக்கும் இந்த கவிதையை சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த கவிதை இப்படி காதல் பற்றியும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் எனக்கு சமூகம் என்றால் என்ன, சமுதாயத்தில் என்னென்ன அவலங்கள் நடக்கின்றது, அதை எப்படி எதிர்ப்பு குரலாக இருக்கணும், அதை மதத்தை எப்படி எதிர்க்க வேண்டும், சாதியை எப்படி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கும்போது அதை சொல்லி கொடுத்தவர் சலைத்தையா அவர்கள். அப்படி சமூகத்தை வைத்து நான் கவிதை எழுதினேன். சில்லறை கேட்டு வருபவர்களுக்கு போய் என்ற பதில், சிலையாய் நிற்கும் கல்லுக்கு கோடி கோடியாய். உண்மை அதுதான். சாமியே என்ன சொல்லுது, 3 சாமியை கடவுள் என்ன சொல்லுது, தானம் செய்யுங்க. தியானம் தான் உயர்ந்த ஒரு சேவை என்று சொல்கிறது. ஆனா நம்ம வந்து சாமிக்கு தான் தானம் பண்றோம். சாமி தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம வந்து சாமி கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் எழுதுனேன். சில்லறை கேட்டு வருபவர்களுக்கு போய் என்ற பதில், சிலையாய் நிற்கும் கல்லுக்கு கோடி கோடியாய் என்கின்ற ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஐயா சொல்லும்போது சொன்னாரு, குளியலறை பத்தி பேசினாரு. அது வந்து பொதுவாகவே அது எப்போ எழுதுனா, ஆரோக்கிய பிரிட்டாயா அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்கு வந்திருந்தார் படைப்பிலக்கியத்திற்கு. நான் 2ஆம் ஆண்டு படித்துட்டு இருக்கும்போது வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ 2ஆம் ஆண்டு சமீபத்தில் அவர் வந்திருந்தாரு.
அவர் வந்துட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி கவிதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தருவாங்க. அந்த டைம்ல தான் இந்த கவிதை எழுதியிருந்தேன். குளியலறை குளிக்கும் நீர் தலை தொட்டு பாதம் இறங்கி தரையை முத்தமிடுவதற்குள் கவிதை மனதில் முத்தமிட்டு விடும். முத்தமிட்ட கவிதை நான் சத்தமிட, சத்தமிட்ட கவிதை கேட்டு தந்தை வாடா என சத்தமிட மனம் வாடிடும் சுதந்திரம் இங்கேயும் இல்லையே என்று. கவிதை பாதி மனதில் அச்சாகும், இது சோப்பு நீராகும் என்ற ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இப்படி ஒவ்வொரு கவிதையும் தொடர்ந்து தொடக்கத்தில் இருந்து எழுதி நான் இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உரித்தாக்குகிறேன். பிறகு இதற்கு மேலாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கவிதையிலே பாடலும் இருக்கிறது. எனக்கு உண்மையிலும் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு லட்சிய கனவு என்கின்ற ஒரு நோக்கம் எடுத்துக்கொண்டால், ஒரு பக்கம் பத்திரிகை துறையில் வருமானம் ரீதியாக பத்திரிகை துறையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு துறை இருந்தாலும், மறுபக்கம் என்று எனக்கு ஒரு பெரும் லட்சிய கனவு வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் பாடலாசிரியராக உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஐயா சொல்லும்போது நான் பழைய காலத்து மாதிரி எழுதுகிறேன் என்று சொன்னார். மிகவும் நன்றி ஐயா. நான் இப்பொழுதுதான் நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிய வருது. நான் அந்த கவிதையை அல்ல பாடலும் எழுதியிருப்பேன். அல்ல பாடலுக்கு பெண்ணானே பெண்ணே என்கின்ற ஒரு பாடல் இருக்கும். அதான் என்னுடைய முதல் பாடல். அது வந்து இப்போ என் ரிங்டோனா கூட நான் அதுதான் வச்சிருப்பேன். அது வந்து மியூசிக், அந்த கரோக்கில மியூசிக் போட்டு பாடியிருப்பாங்க. அது பாடனவங்க அன்பு உள்ள வந்து சகோதரி சித்திரிகா அவர்கள், என்னுடைய சீனியர், என்னுடைய ஆறுயிர் அக்கா. அவங்க தான் பாடுறாங்க. அவங்க அது கல்ச்சுரல்ஸ் அந்த பாட்டு பாடுறது. அப்புறம் அது வெளியே அந்த கல்ச்சுரல்ஸ் அந்த பாட்டு ஜெயிக்கல. ஆனா அந்த கல்ச்சுரல்ல ஜெயிச்ச பாட்டெல்லாம் இப்போ பேசப்படுகிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும் ஜெயிக்கவே இல்லை. ஆனா இந்த பாட்டு எனக்கு நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கு. இந்த பாட்டு உண்மையிலுமே நான் மெட்டு போட்டு பாட்ட பாட்டு தான். இதுல என்ன யார் பேச போறாங்க ஒரு எதிர்த்துதான் எழுதுனேன். யாரோ ஒரு மெட்டில் எழுத வேண்டும். ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாடல் நாம சொந்தமாக எழுதுவதில் கூட சுலபம் இருக்கிறது. ஆனால் ஒரு மெட்டு எடுத்து எழுதும் போது அது கரெக்டாக அதே மெட்டில் அதே ட்ராக்ல போக வேண்டும். அது ரொம்ப பெரிய முக்கியம். அப்படி ஒரு எழுதின பாட்டை அவங்க பாடி இன்றைக்கு என்னை இந்த கல்லூரியில் தெரிய பெண்ணானே பெண்ணே என்ற ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கவிதை பாடல் என்கின்ற ஒரு நிலையிலே எழுதி கொண்டு இருந்த என்னை ஒரு பட்டிமன்றத்திலையும் நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ சுஜாதா சஞ்சய்குமாரும் வசீர் அகமதும் திருச்சி இலக்கிய அமைப்பில் ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தில் பேசினால் போதும், அது நகைச்சுவை மிகுந்த ஒரு வாராக தான் இருக்கும் என்று எல்லாரும் சொல்வது உண்டு. எங்களை பத்தி எங்கள் இருவரை பத்தி சொல்லுவாங்க, 2 தோட்டாக்கள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பட்டிமன்றத்தை பேசும்போதுலாம் இந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் இணைச்சு போட்டுருவேன். இந்த புத்தகம் போறதுக்கு எனக்கு முதல் முக்கிய காரணம் செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்டோட நிறுவனர் ஜே பாரதியா அவர்கள். 2வது காரணம் SP சிவகுமார் IPS அவர்கள். 3வது காரணம் என்னுடைய துறை சார்ந்த என்னுடைய துறை பேராசிரியர், என்னுடைய துறை தலைவர், என்னுடைய இலக்கிய அமைப்புகள், என்னுடைய இலக்கியம் கூட்டங்கள், என்னுடைய இலக்கிய நண்பர்கள் சுஜாதா சஞ்சய்குமார், அரசி மார்லின், சித்திரிகா, தினகரன் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் 4வது காரணம் இவங்கள மாதிரி ஒரு அன்பு உள்ளம் எனக்கு ஊக்கப்படுத்தியது. ஆரோக்கிய பிரிட்டாயாட்ட கூட நிறைய வாட்டி டவுட்ஸை கேட்டேன் என்ன நான் பண்றதுன்னு. அவர் ஒரு அருமையான புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் இடையில கேட்கும்போது அவரு பணி சுமையிலும் எனக்கு சொன்னார், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்டு கூட சொன்னார். அதற்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய புத்தகம் இன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இந்த புத்தகம் போடும்போது ஒண்ணுதான், ஒரு பெரும் அனுபவம் தான் என்கின்ற ஒரு அனுபவத்தை தான் நான் முதலில் பார்க்கிறேன். பிறகுதான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் என் நண்பர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் நண்பரிடம் சொல்லுங்கள். இந்த புத்தகத்தில் இன்னும் வெற்றி பெறுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பெரும் அனுபவத்தால், பார்க்கப்பட்ட அனுபவத்தால் எழுதப்பட்டது, பார்க்கப்பட்ட அனுபவங்களால் எழுதப்பட்டது, பார்க்கப்பட்ட உள்வாங்கி கொண்ட அனுபவத்தால் எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு இடையில் ஒரு கவிதை வரும், நாட்டில் நீதி ஒரு வறண்ட காடு, விவசாயிகளின் வாழ்க்கையை போல் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். விவசாயத்தை வைத்து நீதியை வைத்து இணைத்து ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஈரோடு புத்தகத்துல வெளியானதுக்கு அப்புறம் அந்த இந்த கடையில, இந்த ஈரோடு படைப்பாளர் அமைப்பு கடையில இந்த புத்தகத்தை வைக்கிறார்கள். 4 நாட்கள் ஈரோடு புத்தகத்துல இன்னும் இருக்கிறது, வைக்கப்படுகிறது. நான் முதல் நாளே நிற்கிறேன். வெளியிட்ட உடனே நாங்க நிற்கும் போது ஒரு அம்மா வந்து வாங்கிட்டு போறாங்க அந்த புத்தகத்தை. நான் அந்த புத்தகத்தை நான் திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய புத்தகம் இருக்கு, அப்போதான் வெளியிடுறோம். வெளியிட்டு விழாலாம் முடிச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்க புத்தகத்துல அப்பதான் வைக்கப்படுது. வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு அப்படியே வாங்குறாங்கன்னா என்னடான்னு ஒரு ஆச்சரியமா நான் கேட்டேன். நான் நேரடியாக போய் கேட்டேன்,
ஏமா அப்படி வாங்குனீங்க அப்படின்னு. இந்த கவிதை எனக்கு ரொம்ப ஆஹ் அழுத்தத்தை தந்திருக்குப்பா, தாக்கத்தை தந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய சிந்திக்கும் கவிதையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஓ இது அவ்வளவு பெரிய செய்தியை நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விதமான எனக்கு வெற்றி அடைந்த ஒரு மனநிலை எனக்கு வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இது அனுபவத்தால் மட்டும்தான் இது ஆனது, அனுபவத்தால் மட்டும்தான் எழுதப்பட்டது. உலகத்தில் தலை சிறந்த ஒரு வெற்றி என்ன நம்மளோட அனுபவம் தான் சொல்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசனும் சொல்லுவார், அனுபவம் தான் பெரிது, கடவுளே அனுபவமாக்கியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இது தந்திருக்கிறேன். குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள். இனி வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். வருகையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். ஒரு நூல் உருவாக்கம் என்பது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் இல்லை. இன்னும் என்னுடைய பள்ளி கல்லூரி பருவங்கள் இனிமையாக நினைவில் இருக்கின்றன. நோட்டு புத்தகத்தில் சிறிய சிறியதாக எழுதி அதை அனைத்தையும் தொகுத்து ஒரு சிறிய நோட்டு புத்தக வடிவில் வைத்திருந்த நாட்களும், அதை பல நண்பர்கள் பள்ளி தருணங்களிலோ கல்லூரி தருணங்களிலோ வாங்கி வாங்கி ஆவலாக வாசித்த தருணங்களாகவோ, அது இன்னமும் புத்தகமயம் ஆக்கப்படாமல் வீட்டின் நூலறையில் ஒரு அங்கமாக இருந்து இன்று குழந்தைகள் பார்த்து அப்பா எழுதியது என்று பார்க்கக்கூடியது என்ற ஒரு நினைவுகள் இன்றளவும் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இனிய நினைவுகளாக இருக்கின்றது. முதல் படைப்புகள் கிறுக்கல்களாகவோ பெரும்பாலும் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்குள் மேலிட்டு, அதுவே ஒரு பெரிய தடையாக நாளடைவில் பரிணமித்து பிறர் விமர்சிப்பார்களோ அல்லது அதற்குள் நாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள் முடங்கி விடுவோமோ என்ற நிலைகளை கடந்து, அவர்களுக்காகத்தான் என்னை யார் யார் விமர்சனம் செய்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த நூலையே எழுதினேன் என்று தம்முடைய ஏற்புரையில் வெகு சிறப்பாக அன்பு தம்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிறைய பேர் இது போன்ற எழுதி எழுதி தங்களுக்குள்ளே வைத்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழலில் புத்தகமயமாக்கி அடுத்த படைப்பை நோக்கி கம்பீரமாக பயணத்தை தொடர்ந்து வரும் அன்பு தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் முதல் நிகழ்வாக இன்று சமீபத்தில் ஈரோடு புத்தக திருவிழாவில் வெளியான போற போக்குல ஒரு விதை கவிதை என்ற ஒரு அற்புதமான நூலின் அறிமுக விழாவினை நமது தளத்தில் இன்று பார்த்தோம். அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இதற்கான மதிப்புரையும், கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இதற்கான வாழ்த்துரையும், கவிஞர் வசீர் அகமது நூலாசிரியர் அவர்கள் ஏற்புரையையும் வழங்கினார்கள். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு. ஏன்னா 20 வயதுல ஒருவர் புத்தகம் எழுதுறார், அதை பத்தி ஒரு நண்பர் ஒரு மதிப்புரை கொடுக்கிறார் அப்படிங்கும்போது இதை விட மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தன்னோட நட்பை பத்தி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னாரு. நான் என்னெல்லாம் பேச நினைக்கிறதோ அவன் எழுதிடுறான், அவன் எதெல்லாம் எழுத நினைக்கிறானோ நான் அதை பேசிடுறேன் அப்படின்னு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற மாதிரி, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ எழுத வேண்டும்ன்ற மாதிரி மாத்தின மாதிரி இருந்துச்சு. நான் இந்த கவிதை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பா இருந்தது. போற போக்குல ஒரு கவிதைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு விதைன்னு சொல்லலாம். ஆனா காவை நடு போட்டுட்டு அதுக்கப்புறம் விதை அப்படின்னு போட்டதே ஒரு வித்தியாசமா இருந்தது. அதை கூட சொன்னார், அதை பார்க்கும் போதே ஒரு தாக்கம் இருந்ததுன்னு சொல்லி புத்தகம் வெளியிட்ட உடனேயுமே ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க, ஒரு அம்மா அப்படிங்கிறதையும் சொன்னாரு. சுஜாதா சஞ்சய்குமார் சொல்லும்போது சொன்னாரு, வசீர் அவர்களுக்கு நிறைய அளவில்லாத கனவுகள் இருக்கு அப்படிங்கறதும், அலாரமாவே நான் மாறிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்குமா அப்படிங்கும் போது இன்றைக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்குது அப்படிங்கறதையும் சொன்னாரு. காதலில் தோற்றுதான் வசீர் கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா நான் காதல்னா என்னன்னே தெரியாம தோத்து போய் கவிதை எழுத ஆரம்பிச்சேன் அப்படிங்கறதையும் சொன்னாரு.
தஸ்தேவ்ஸ்கி மாதிரி அவர் நிறைய பெண்களோட பழகியிருந்தாலும், அவங்கள பத்தி எழுதியிருந்தாலும், யார பத்தியுமே எந்த பெண்ணை பத்தியும் இகழ்ந்தோ, விட்டு கொடுத்தோ பேச மாட்டாரு. அதே மாரி தான் வசீர் அவர்களுடைய குணமும் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. சொந்தக்காரர்கள் பற்றி அவர் எழுதின ஒரு கவிதைய சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாதிரி சமுதாயத்திற்காக எழுதுறது தான் ஒரு கவிஞரோட பண்பு. அதே சமுதாயத்துல உள்ள சிக்கல்களை எழுதினாக்க அது ஒரு கவிஞர் ஆணுன்னு சொல்லலாம். அதே சமுதாயத்தையே எழுதினா அது ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இன்றைக்கு நேற்று ஊதுகோல் வச்சிருந்தவங்க இன்றைக்கு எழுதுகோல் வச்சிருக்காங்க. நாளைக்கு செங்கோல் அது மாறும், செங்கோலாக மாறும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆனாலும் யதார்த்தத்தில் இன்னும் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த எழுதுகோல் மீண்டும் ஊதுகோலாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கவிதைகள்ல. உணவு இருந்தும் சுவைக்காதவர்கள் அதிகம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா அது உணவுன்னு எடுத்துக்கலாம், வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உணவையும் நம்ம உட்கார்ந்து ரசிச்சு சாப்பிடுறது, சுவைத்து சாப்பிடுவது கிடையாது, வாழ்க்கையும் சுவைத்து வாழ்வது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதே போல இருவருமே அரசியல் பத்தி எந்த மேடை ஏறினாலும் எந்த கட்சியை சாராத ஒரு அரசியலை நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி மொழியும் அப்படிதான், எந்த மொழியும் திணிக்கவும் கூடாது, எந்த மொழியை மறுக்கவும் கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எந்த ஒரு புத்தகத்த படிச்சாலும் அந்த புத்தகத்துல இன்னொரு புத்தகத்த அறிமுகப்படுத்தும். ஆனா வசீரோட புத்தகத்த படிச்ச பின்னாடி தான் நான் எனக்கு என்னோட புத்தகத்தை எழுத வச்சது அப்படிங்கிறத சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் சொன்னாரு. அதே போல எல்லோரையும் இந்த புத்தகம் படிக்கும்போது நிச்சயமா இன்னொரு புத்தகம் எழுத வைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த முடிவுரை இது ஒரு முடிவுரையா நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா அரசி அப்படின்ற அவங்களுடைய நண்பர் அவங்களோட புத்தகத்தை பத்தி நம்ம பேச போறோம். அதற்கான முன்னுரையாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருதோ அதுவே கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப வருத்தத்தையும் தரும். அதே மாதிரி இந்த புத்தகத்தை பத்தி மதிப்புரை நந்தலாலா அவர்கள் முன்பு மதிப்புரை கொடுத்தோம். அதுதான் கடைசியாக அவர்களோட பங்கேற்ற ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் இந்த நிகழ்வுல தான் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன். இன்றைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறத வருத்தத்தையும் பகிர்ந்துகிட்டாரு. நிச்சயமாக நந்தலாலா போன்ற ஒரு கவிஞர் அப்படிங்கிறது மறைந்தது அனைவருக்குமே வருத்தத்திற்குரிய விஷயம்தான். இருந்திருந்தால் இன்னும் பல புத்தகங்கள் அவர் முன்னாடி மதிப்புரை கொடுத்திருக்கலாம். இது சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் போற போக்குல ஒரு கவிதை பற்றிய அவர்கள் கொடுத்த ஒரு மதிப்புரை. அடுத்ததாக காசி ஆறுமுகம் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை கொடுத்தாரு. எப்பவுமே நிறைய பேர் ஊக்கம் கொடுத்தாலும் ஆசிரியரோட ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஓவிய ஆசிரியர் தான் வசீர் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நீ கவிதை எழுது அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுக்கிறாரு. அதனால தொடர்ந்து கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டாரு. மண்ணை மறந்துட்டு விண்ணில் ஆராய்ச்சி பண்றோம் இன்னைக்கு அப்படிங்கறது அழகா ஒரே வரியில சொல்றாரு. நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா ஆரவல்லி மலை அப்படிங்கிறது ஆரம்பத்துல உண்டான மலை அப்படின்னாலும் அதுல 7 குன்றுகளை காணும் அப்படிங்கிற நிலைமையிலதான் நம்ம மண் வளத்தை பத்தின நமக்கான விழிப்புணர்வு இருக்கு, அக்கறை இருக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகுதான் அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. கருவேல மரம் தான் எழுதின ஒரு கவிதையும் ஞாபகம் வந்துச்சு மரத்தை பத்தி. கருவேல மரம் அப்படிங்கிறத அழிக்கிறத காட்டிலும் அந்த மரத்தை வச்ச மனிதர்கள் தான் நம்ம முதல்ல அழிக்க வேண்டியதாக இருக்கும். மனிதன் அப்படிங்கிறவன் வந்துட்டு எந்த ஒரு தேனீக்கள் இல்லைன்னா மனிதனால் இருக்க முடியாது. இப்படி எந்த உயிரினங்களும் இல்லாமலால மனிதனால் இருக்க முடியாது. ஆனா மனிதன் ஒருவன் இல்லைனாலும் எல்லா உயிரினங்களுமே இருக்கும். அதே போல ஒரு கவிஞன் எழுதுறான் அப்படின்னாக்க எல்லாத்த பத்தியும் ஒரு கவிஞன் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அது பூவாக இருக்கலாம், காக்கா, ஆந்தை, இப்படி எல்லாத்த பத்தியுமே எழுதிட்டே இருக்கலாம். பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல. விவசாயத்தை பத்தி, அன்பு பத்தி, கண்ணான கண்ணேதா பெண்ணான பெண்ணேன்ற மாதிரி ஒரு பாடல் அதையும் எழுதியிருக்காரு. இந்த பாடல்களையும் ஒரு புத்தகமாக போடணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே போல எந்த விஷயமா இருந்தாலும் அந்த வருவதை வருகையில் சந்திப்போம் அப்படிங்கிறத சொன்னாரு. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தன்னம்பிக்கை உடையவர்களாலதான் அப்படி வர முடியும் அப்படிங்கிறத சொன்னாரு. அவர் சொல்லும் போது எனக்கும் ஒரு நினைவு வந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் சச்சின் டெண்டுல்கர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிப்பீங்க அப்படிங்கும்போது லெட் அஸ் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சச்சின் போல இன்னும் நிறைய அவர் இன்னும் புகழ் அடைய வேண்டும் அப்படிங்கறதுல அந்த ஒரு எண்ணங்களும் அதே மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் இந்த புத்தகத்துல என்னோட பங்கு 50% நான் எழுதிட்டேன், அதே மாதிரி 50% நீங்க சுவைஞர்கள் தான் அதற்கு பங்காற்றணும் அப்படிங்கறதையும் சொன்னாரு. காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக சுஜாதா
வசீர் அகமது அவர்கள் தன்னுடைய ஏற்புரை வழங்கினாரு. ஈரோடு புத்தக திருவிழால ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த புத்தகம் வெளியே வந்தது அப்படின்றதையும் சொன்னாரு. என்னை கிண்டல் செஞ்சவங்களுக்காக தான் நான் எழுதின இந்த புத்தகம் அப்படிங்கிறதும், தன்னை ஊக்கப்படுத்திய அனைவரையுமே நினைவு கூர்ந்து நன்றி சொன்னாரு. அவருடைய நமக்கு தெரியும் ஆசிரியர் சலேத் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பாரதி அவர்கள், அடுத்தது சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள், அதே போல இன்னும் நிறைய பேரை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. ஊக்கம் கொடுத்த அனைவரை பத்தியும் பகிர்ந்து அவங்களுக்கு நன்றி சொன்னாரு. தொடர்ந்து இருவருமே பட்டிமன்றங்கள்ல பேசிட்டே இருக்கோம், இரு தோட்டாக்கள் மாதிரி அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதையும் ஒரு கனவாக இருக்கிறதுன்னு சொன்னாரு. அதே போல ஆசிரியர் சலேத் அவர்கள், பேராசிரியர் அவர்கிட்ட கேட்டிருந்தாலே அவர் வழி காமிச்சிருப்பாரு எப்படி இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு. ஆனா நான் அவங்களெல்லாம் கேட்கல, நானே முயற்சி எடுத்து பண்ணினேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நண்பனிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரை அவர் நிறைவு செஞ்சாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு பேரையும் பார்க்கும்போது. நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பன் என்ன 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 யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் மம்முட்டி அவர்களும் சொல்ற சூர்யா தேவா மாதிரி இருவருமே அவ்வளவு அழகான அந்த நட்பு அப்படி கேட்கறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி அனைவருக்கும். விஜயகுமாரி அம்மா, உங்கள் நீங்க பகிரலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் இன்று நமக்கெல்லாம் வந்து அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து கூறிய ஐயா சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். பசீர் முகமது ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். காசிய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு வந்து ஐயா சஞ்சய் சுஜாதா சஞ்சய் ஐயா அவங்க ரொம்ப அருமையா அவங்க நண்பரை பத்தி நிறைய எடுத்து சொன்னாங்க. நான் நினைச்சேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு, ட்வின்ஸா அப்படின்னு கூட நினைச்சேன். அப்படி அவர் வந்து எடுத்து உதாரணம் கூறி ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிற மாதிரி பேசுனீங்க ஐயா. இப்படிதான் ஃப்ரெண்டுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பெருமதிப்பு
பட்டேன் உங்களை நினைச்சு. எப்பவுமே வந்து ஒரு வாழ்க்கையில தான் மட்டுமே உயர்ந்தா போதாது, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் உங்ககிட்ட இருக்குது ஐயா. 2 பேர்கிட்டயுமே இருக்கிறது நான் உணர்ந்தேன். இப்படிதான் இருக்கணும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒற்றுமை இருந்தாதான் அதுல நிறைய தெளிவு வந்து மக்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கருத்துகள், கவிதைகள், அனுபவங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, காதலின்னு சொன்னீங்க, தோழின்னு சொன்னீங்க. எப்படி எப்படிலாம் வர்ணிச்சு இப்படிலாம் எழுதுறீங்க, பேசுறீங்க இந்த சின்ன வயசுல. ரொம்ப அருமைங்க ஐயா. மண்ணை மறந்து விட்டு விண்ணில் ஆராய்ச்சி. மிக அருமையான கவிதை, கருத்து ஐயா. அற்புதம். ஒரு ஆண் எழுதினா அது சிக்கல், ஒரு பெண் எழுதினால் அது சொன்னீங்க. ரொம்ப அருமை. அப்புறம் அவங்க வந்து வாழ்த்து கூறிய காசி ஆறுமுகம் ஐயா அவங்களும் அவர் எழுதின கவிதைகள் அதை பத்தி சொன்னீங்க. சுஜாதா அவங்க வந்து அவங்களுடைய தாய் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பதை கூறி மகிழ்வித்தீர்கள். தாய் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தாய்க்கு முதலிடம் கொடுத்து பேசுற ஒவ்வொருத்தரும் பார்த்தாக்கா வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா பேசுறாங்க, நடத்துறாங்க, எழுதுறாங்க அப்படின்னு தான் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு அவங்கள தொட்டு வணங்கி, அவங்க எட்ட இருந்தாலும் அவங்க காலை தொட்டு வணங்கிட்டு செய்யற ஒவ்வொரு செயலுமே வந்து ரொம்ப நிம்மதியா அருமையா பீடு நடை போடும்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நீங்க எல்லாம் செய்துட்டு வரீங்க ஐயா. காசி ஆறுமுகம் ஐயா அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதுறீங்க, book எழுதுறீங்க. எல்லாம் எனக்கு கிடைச்சா நான் படிப்பேன், படிக்கணும்னு ஒரு நீங்களாம் எழுதுறேன்னும் பொழுது அதை வாங்கி படிக்கணும்னு தோணுது. அதுக்கு நன்றி. பூவை பற்றி எழுது, ஆனா உலகத்தில் எல்லாவற்றையும் ரசித்து எழுது அப்படின்னு சொன்னீங்க. தடைக்கல்லு தான் நமக்கு வாழ்க்கையில வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு படிக்கல், ஏணி. அது இருந்தாதான் வாழ்க்கையில தடைகள் இருந்தாதான் அது தடுக்கும் பொழுதுதான். இப்போ தண்ணியே ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுல ஒரு பெரிய கல் இருந்து தடுத்தா அது எப்படி இப்படி அப்படி மாறி அது போறதுக்கு வழி தேடுது பாருங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில தடைகள் இருந்தாதான் அது எப்படி ஏறி போய் அதை படுத்தணும் அப்படின்னு நமக்கு அந்த உணர்வை கொடுக்குற கடவுள் தான் சொல்லணும். நம்ம வந்து நசீரை அவங்க சொன்னாங்க, நாம வந்து சாமிக்கு கொடுக்க கூடாது, சாமி தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அருமையான கருத்து ஐயா. குறைகள் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள்னு சொன்னீங்க. ரொம்ப பெருமை. அதே மாதிரி ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவங்களும் சின்ன வயசுல நான் எழுதுவேன், நண்பர்கள்லாம் படிப்பாங்க, அதை எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன், என் குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து படிக்கிறாங்க, அப்பா எழுதுனதுன்னு நினைக்கிறாங்கன்னு. அந்த கவிதை தொடர எங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தணுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் நல்ல அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சுஜாதா
சஞ்சய் பேசுனதும் சரி, வசீர் அவர்கள் பேசுனதும் சரி, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா, இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து தமிழ் மீதும், மக்கள் மீதும் ஒவ்வொன்னையும் எவ்வளவு அழகா அணுகணுங்கிறதையும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. அவங்க ரொம்ப அழகா வசீர் சொன்னாரு, 2 தோட்டாக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா வள்ளி சொன்ன மாரி ரஜினியும், மம்முட்டியும் மாரி ரொம்ப அழகா இருந்தது 2 பேருடைய காம்பினேஷனும், அந்த அன்பும் அழகா இருந்தது. அதுல ஒவ்வொன்னையும் வந்து வசீர் அவர்களுடைய கவிதைகள் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு தேவையோ, எங்கெங்கெல்லாம் வந்து அவருடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றது, அந்த ஊதுகுழல், எழுதுகோல், செங்கோல் அத வச்சு ரொம்ப அழகா பெண்களுக்காக சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லாரும் கல்வி குடுத்துருங்க, அப்புறம் அப்படியே பெண்கள் வந்து மேல வந்துருவாங்க அப்படிங்கிறதா தான் இருந்தது. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்கள் மத்த எல்லாத்த தவிர, இப்போ நம்ம மாநிலத்தில பெண்களுடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அழகா அதிகமாயிட்டு அப்படியே போகுது. ஆனாலும் அதையும் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க 2ல வந்து ஆப்ஷன் இல்ல. 2மே வச்சுக்கணும் அப்படின்னு. என்னதான் வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், இதுவும் பார்த்துக்கணும்ங்கிறதும் தொடருதுங்கிறத ரொம்ப அழகான அந்த குட்டி கவிதையில ரொம்ப அழகா நம்ம சமுதாயத்த வந்து பிரதிபலிச்சாங்க. அதேபோல இந்த மண் மேல இருக்கிற அந்த அக்கறையும் ரொம்ப அழகா இருந்தது. இங்க மண்ணை நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு நீ விண்ண ஆராய்ச்சி பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், அது மாரி ஒவ்வொன்னுமே வந்து ஹைக்கூ கவிதை மாரி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள்ங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. மிக்க நன்றி தம்பி. இன்னும் நிறைய நிறைய நூல்களும் சரி, அந்த நூல் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். போற போக்குல ஒரு கவிதை, விதை விதைதான் சமூகத்தில் உள்ள நிறைய நிகழ்வுகளை உணர்ந்து கவிஞர் வந்து படைத்துள்ளார். அதை எடுத்துரைத்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து வாழ்த்துரை நல்கிய விதம் அதை விட அருமையா இருந்தது. இந்த கவிதைகளில் ரொம்ப மனசுக்கு பிடித்ததா இருந்தது நிறைய கவிதைகள் தான் இருந்த போதிலும் பெண்கள் தொடர்பான கவிதைகள் வந்து அருமையா இருந்துச்சு. ஆண் வந்து பெண்களோட வாழ்க்கைய அருமையா நுட்பமா அவங்க பார்த்து கவிதையா எழுதினது பெண்கள் எங்களுக்கு விழிப்புணர்வாகவும் இருந்துச்சு. அதே சமயம் பெண்கள் தொடர்பாக அருமையா கவிதை எழுதியிருக்காங்களேன்னு பெருமையாகவும் இருந்தது. வாழ்த்துறை நல்கிய உள்ளத்திற்கும் மதிப்புரை நல்கிய உள்ளத்திற்கும் கவிஞருக்கும் மனமகிழ்வோடு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிவரும் காலம் இளைஞரின் காலம். பெயரிலேயே வசீகரத்தை கொண்டுள்ள அன்பு தம்பி வசீர் அகமது அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் இன்னும் பல கவிதை தொகுப்பினை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அன்பு தம்பி அவருடைய கவிதைகளை ஆரம்பத்தில் வெள்ளைக்காரனை துரத்திவிட்டு வெள்ளை சட்டைக்காரனிடம் மாட்டிக்கொண்டோம், அந்த ஒரு வரிகள் என்னை மிகவும் பாதித்த வரிகள். அடுத்து அடுப்படியில் அடிமைத்தனம் என்ற பெண்ணுரிமையை பற்றிய அந்த வரிகள். இதற்கு வந்து நம் சகோதரிகளை நம்ம வேண்டுகோள், முதலில் சகோதரிகள் கையில் இருந்த இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வருவதற்கான ஆயுதம் இருக்கிறது. என்னவென்றால், தான் குழந்தைகளை, குறிப்பாக ஆண் குழந்தைகளை வளர்ப்பதில் சகோதரிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் தான் நாம் கவனமாக இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஆண் குழந்தைகளை தான் நாம் கவனத்தோடு வளர்க்க வேண்டும். அவர்கள்தான் இந்த சமூகத்தில் சில சிக்கல்கள் உருவாவதற்கு குழந்தைகள் மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். அதனால் பெண்கள் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதில் மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவிடுகிறேன். அடுத்து
மண்ணை மாசுபடுத்திவிட்டு அடுத்த இலக்காக விண்ணை மாசுபடுத்துவதில் யார் முந்துவது என்பது. யார் முந்துவது? இப்பொழுது கூட சமீபத்தில் நாம் விண்ணிலிருந்து வந்த அன்பு நமது மகளிருக்காக நம்ம பாராட்டுகள் தெரிவித்தோம். அது மகிழ்ச்சிதான். இருந்தாலும் இந்த விண்ணை மாசுபடுத்துவதில் அந்த ஸ்பேஸ் டிராவல் தான் முழுமையாக இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்கள் எல்லாம் இந்த அன்பு இளைஞர்கள் ரொம்ப அற்புதமா நமக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய கவிதை தொகுப்புகள் எல்லாம் இருந்தது. தம்பிக்கு வசீர் அகமது அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நமது வாழ்த்துக்கள். அடுத்து கருத்துரை வழங்கிய நமக்கு மிகவும் பிடித்த அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார், அதே போன்று நம்ம ஆசான கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வசீர் அகமது, ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அலைமுழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் கரைவதில்லை, சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் கரைவதில்லை, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன், பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன், காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. அன்பு தம்பி வசீர் அகமது, நீங்கள் சிறந்த சினிமா பாடகராகி அடுத்து உங்கள் பாடலை நான் பாட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. முதல் பாடல் பாடினீங்க, அப்படியே கேட்டுட்டே இருந்து ஒரு வேற ஃபீலுக்கு போயிட்டோம். அடுத்தது உடனே காதலிக்க நேரவில்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்கும் போது முதல் பாட்டுல இருந்து மறு பாட்டு அவ்வளவு அழகா இருந்ததுங்க ஐயா. மிக்க மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். காசி ஆறுமுகம்
சுஜாதா சஞ்சய்குமார் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். காசி ஆறுமுகம். ஆஹ் இந்த அவரோட ஏற்புரையை கேட்டேன், மகிழ்ச்சி. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்காக வந்துட்டு அவர் எழுதணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் ஏற்புரையில இருந்து தெரிஞ்சது. அதே போல் அவங்களுடைய நட்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரஜினி மம்முட்டி மாதிரி அந்த நட்பை மாதிரி அது நம்ம சினிமாவில் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு நட்பு வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. அதாவது நான் கூட வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அவரை தான் இவருன்னு நினச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். ஏன்னா அன்னைக்கு வந்து பேசினாரு, அந்த புத்தகத்தை பற்றி பேசினாரு, அவருக்கு அவரோட தொகுப்பு தான், அவருடைய கவிதை தொகுப்பு தான் இன்னைக்கு வருதோ அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, இன்னைக்கு அவங்க வந்துட்டு அந்த தண்ணியில் விளக்கம் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுது, ஓ 2 பேரும் வேற வேற ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உருவச்சாயல், உள்ள சாயல் எல்லாமே வந்து ஒருமையா இருக்குது. அது வரைக்கும் அதை பார்த்த உடனே என்னால் நம்ப முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளமும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. 2 பேரும் வந்து பல மேடைகள் ஏறி இருக்கிறேன்னாங்க, பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஒருவர் வந்து அவளுடைய லட்சிய கனவு என்னன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய பாடகர் ஆகணும், பாடகருங்கிற விட ஒரு பெரிய கவிஞராக எழுத்துலகில் அவர் வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. மிக்க நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. எனக்கு அந்த வாழ்த்துறையை வழங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். வசீர் அகமது, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்புரையில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு அழகாக என்னுடைய கவிதையை புரிந்து, இவ்வளவு புரிந்து, துல்லியமாக ஏற்புரை முதற்கொண்டு புரிந்து பேசிய காசி விஸ்வநாதன் ஐயா பேசியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுதுதான் நான் போடும்போது, என் புத்தகம் வெளியிடும் பொழுது நான் அவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததை விட இன்னைக்குதான் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இத்தனை பேர் என் கவிதையை கேட்டிருக்கிறீங்க, இத்தனை பேர் பேசுகிறீர்கள் என்று சொல்லும் போதுதான் என்னோட கவிதைக்கு ஏன் வெற்றியா பார்க்கல, என்னுடைய உங்களோட வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, இது என்னுடைய புத்தகம் என்று சொல்வதை விட இனி இது உங்களுடைய புத்தகம் என்றுதான் நான் சொல்லியிருப்பேன், ஏற்புரையிலையும் சொல்லியிருப்பேன். அதனால இது சமூகத்திற்கான புத்தகம். அதனால சமூகம் தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு என்கின்ற ஒரு மனநிறைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் நான் ஆரோக்கிய பிரிட்டாயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பெரும் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய மடையை அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். அப்புறம் பிற்பாடு என் நண்பன் அழகாக பேசினார். நண்பனுக்கு அவனுக்குலாம் நன்றி சொல்ல முடியாது, இருந்தாலும் நன்றி. அப்புறம் என்னுடைய இத்தனை பேர் என்னுடைய புத்தகத்திற்கு வாழ்த்து வழங்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை பேர் கலந்து கொண்டு என் புத்தக கவிதைகளை எல்லாம் கேட்டு உள்வாங்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த இதுல பேசுறது ஏற்புரையா பேசுறது 2வது முறை நினைக்கிறேன். ஏற்புரையா பேசுறது முதல் முறை. விரைவில் ஏற்புரை 2வது முறையாக பேசுவேன் என்கின்ற உங்கள் ஆசீர்வாதத்தோடு, எண்ணத்தோடு முயற்சி எடுப்பேன் என்கின்ற ஒரு உறுதியை தருகிறேன். ஒரு புத்தகம் எங்கே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், நானும் ஒரு அடிமைதான், மனிதர்களுக்கு அல்ல, ஒரு மனிதனை மனிதனாக்குவதில் புத்தகம்தான் என்கின்ற ஒரு கவிதை எழுதியிருந்தேன். மனிதர்களை மனிதர்களாக்கும் புத்தகம், அதற்கு நான் அடிமை என்று எழுதியிருந்தேன். அப்படி ஒரு மனிதனை மனிதனாக்குவது ஒரு புத்தகம்தான். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் உங்களை ஒரு மனிதர்கள் இல்லாதவர்களும் மனிதனாக்கும், மனிதர்கள் இருப்பவர்களை மேலும் ஒரு உயர்ந்த மனிதனாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க வசீர் அகமது. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க 2 பேரும் பட்டிமன்றம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி இருந்தது. நன்றி எல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நன்றி அப்படின்னீங்க. அப்ப பட்டிமன்றத்துல 2 பேரும் எவ்வளவு அழகா நகைச்சுவையா பேசிப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா நேர்லயும் ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கிறோம் ஆசைப்படுறோம். உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது சுஜாதா சஞ்சய்குமார் ஆகட்டும், வசீராக இருக்கட்டும், நீங்க 2 பேரும் சொன்னீங்க அவங்களா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே உயர போகும்போது நம்ம நிச்சயமா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிங்கறதுதான் உண்மை.
இன்னும் நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியிடணும். இன்னும் நிறைய ஏற்புரைகள் நீங்க சொன்ன மாரி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கூட நீங்க வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். நம்ம தொகுப்பு இருமை அப்படிங்கிற மாதிரி இருவர் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து நீங்க பேசுறதெல்லாம் அவர் எழுதிடுவாரு, அவர் எழுதுறதெல்லாம் நான் பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கலைஞரும் எம்ஜிஆரும் தான் நினைவுல வந்தது. கலைஞர் எழுதுற வசனத்தெல்லாம் தான் எம்ஜிஆர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த தான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி இருவருமே அவங்கவங்க துறையில இன்னும் புகழோட விளங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. சீகோ சரவணன் அவர்கள் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. வசீர் அகமது அவர்கள் கவிஞர் காசி ஐயா அவர்களுக்கு நன்றியை காணிக்கையாக்கிறேன், மன்னிக்கவும் நன்றி சொல்லாமல் விட்டுவிட்டேன் ஐயா அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்கள் மிகவும் துல்லியமாக முதல் புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள் என்று தெரிய வந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருள் சேவியர் அவர்கள் வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் பல படைப்புகள் உருவாக வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அன்பு சார் அவர்களும் கன்கிராட் சுஜாதா, சஞ்சய்குமார் அண்ட் வசீர் அகமது, சோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் சொல்லியிருக்காரு. வேல்ராஜ் அவர்களும் வார்த்தையை விதையாக்கிய வித்தனைகளை வாய்ப்பு வாய்க்கும் போதெல்லாம் உயர்த்தும் உயிர் நண்பனின் மதிப்புரை, வளமான இயற்கை வளப்பான வார்த்தைகளை நினைவூட்டிய வாழ்த்துரை கவிஞர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பேராசிரியர் சத்யநாதன் ஐயாவின் சிறப்புரையில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.